கிறிஸ்து மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலை வேளை கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் மற்றும் அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் இந்த நேரத்தில் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்ம தேவ செய்திக்கு நம்ம கடந்து போகலாம். இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் அன்பானவர்களே, நம்ம கடந்த வருடம் முழுவதும் 2025 மூலமாக தேவன் நம்மளை காத்து வந்த தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துற வண்ணமாகவும், மற்றும் தேவன் நமக்கு இம்மீட்டமாய் காண்பித்த கிருபையும் தயவும் அதற்காக கூட நம்ம என்ன பண்ணோம், நன்றியில் மாத்திரம் நம்ம நில்லாதபடிக்கு நாம் தேவனுக்கு சில பொருத்தனைகளையும் செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஏனென்றால் நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, நம்ம இந்த ஒரு பாடத்துல கூட என்ன கவனிக்க போகிறோம்னா, நாம் செய்யக்கூடிய இந்த ஸ்தோத்திர பலி இல்லைங்களா, ஸ்தோத்திர பலி கூட நாம் செய்யக்கூடிய பொருத்தனை ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்றாருங்க இந்த பாடத்துல. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவன் அநேக விஷயத்துல நம்மளை வழிநடத்தி பாதுகாத்து நம்மளை பராமரித்து போஷித்து எல்லா விதத்திலையும் விசேஷமாக சத்தியத்தில் நாம் வழிவில்லாதபடிக்கு நம்மளை காத்து வந்த தயவுக்காக கூட நம் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்துறது அப்படின்னு சொல்லும் போது சில நடைமுறை வாழ்க்கைக்கு நாம் எப்படி தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலாம் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு பாடத்துல நம்ம கவனிக்க போறோம். அதே நேரத்துல இந்த நடைமுறை வாழ்க்கை என்பது நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, கான்சிக்ரேஷன், ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் அவர் கான்சிக்ரேஷன் லைஃப் இல்லைங்களா. இந்த விஷயத்தை கூட இந்த பாடத்துல நம்ம கவனிக்கலாம். அதை கூட அதன் கூட நம்ம என்னத்தை கூட கவனிக்க போகிறோம்னா நம்முடைய ரெசல்யூஷன் இல்லைங்களா, நம்முடைய உறுதிமொழி. அப்ப இந்த 2026 நம்ம உள்ள வந்திருக்கிறதுனால எப்படிப்பட்ட உறுதிமொழிகளை நம்ம எடுத்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லைங்களா. பொதுவாக இந்த உலகத்துல கூட நம்ம அநேக ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம், இந்த வருடத்துல கூட நம்ம எடுத்திருக்கலாம். அப்படி ஏதாவது கூட நீங்க இந்த வருடத்துல கூட என்ன எடுத்துக்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்றேன், இந்த வருடத்துல நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், எஃபர்ட் போடுறேன்ற ஒரு விஷயத்த கூட கவனிக்கிறோம். அப்போ ஒரு மேன்மையான ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். எதற்காக அந்த உறுதிமொழி, அந்த ஒரு பொருத்தனை நம்ம செய்யக்கூடியவர்களாக கூட நம்ம கவனிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப இதன் அடிப்படையில தான் இன்றைக்கு கூட இந்த பாடம் இருக்கும். அதுல விசேஷமாக எப்படிப்பட்ட பொருத்தனை நம்ம கவனிக்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா, த ஸ்டடி ஆஃப் வால்யூம்ஸ் இல்லைங்களா. இன்றைக்கு நம்ம வால்யூம்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த வால்யூமை எப்படி படிச்சா நம்ம கிறிஸ்துக்குள் நம்ம அந்த முதிர்ச்சி அடைய முடியும், ஒரு புது சிருஷ்டியாக முதிர்ச்சி அடைய முடியும் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம கன்வென்ஷன்ஸ்ல கூட பார்க்கும்போது, கன்வென்ஷன்ல போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுல கூட அந்த பெரியன் ஸ்டடியில ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புது சிருஷ்டி என்றால் என்னன்ற ஒரு தலைப்பின் கீழே அந்த பெரியன் ஸ்டடியை பார்க்கும்போது தேவன் எதுக்கு இதை புதுசாக சிருஷ்டிக்கிறார்ன்ற ஒரு முக்கியத்துவம் அந்த நாளில கூட நமக்கு ரொம்ப ஒரு உற்சாக கூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உறுதிமொழி, இந்த ஸ்டடி ஆஃப் வால்யூம்ஸ், இந்த வால்யூம்ஸை படிக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை தான் அது 2வது பாகத்துல நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அன்பானவர்களே, 1வது பாகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவன் நமக்கு காட்டின எல்லா இரக்கங்களுக்கும் அவர் காட்டின எல்லா தேங்க்யூ பிரதர். அப்ப தேவன் காட்டின எல்லா விதமான ஆறுதலுக்கும் ஒரு நிமிஷம். அப்ப இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எழுதும் போது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அப்ப தேவன் இப்படியாக நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதை கூட நம்ம பார்க்கிறோம். அதுல விசேஷமாக பாத அங்கங்களாக இருக்கக்கூடிய ஒரு
பரிசுத்தவான்கள், அதாவது 1874க்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியில நம்ம தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது விடியற் காலமும் வருகிறது, ராக்காலம் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. கிட்டத்தட்ட நம்ம 2026ல வந்திருக்கிறோம்னு சொல்லும் போது கர்த்தர் வந்து கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலாக நம்ம இந்த ஒரு சார்ட்ல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. 150 வருஷத்துக்கு மேலாக இருக்குது. அதுலயே வந்து நம்ம இப்ப 2026ல இருக்கிறதுனால வரக்கூடிய வருடங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனா ஒன்று மாற்றம் நிச்சயம், வரக்கூடிய வருடங்கள் எப்படி இருக்கும்னா இதை விட மோசமாகத்தான் இருக்கும் இல்லைங்களா. அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். ஏன்னா விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறதுன்னு சொல்லும் போது இந்த ராக்காலம் வந்து ஆல்ரெடி உலகத்தின் மேலாக இருக்குதுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கலாம். ஆனா இந்த ராக்காலம் எப்படி சபைக்குள்ள வரும்னு சொல்லும் போது ஒரு வஞ்சனையாக தான் இந்த ராக்காலம் உள்ள வரும். அப்ப ராக்காலம் என்பது எந்த ஒரு கிரியை செய்யாம ஒரு தடையாக இருக்குன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ராக்காலம் நெருங்கி இருக்குதா எப்படின்ற ஒரு விஷயத்தை விசேஷமாக சபைக்கு கவனிக்கும் போது அந்த அறுவடையின் முடிவு கால பகுதியில நம்ம வாழ்றதுனால அங்க கதவு அடைக்கப்படுது. அது ஒரு ராக்காலமாக நமக்கு இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த அறுவடையின் வேலைகளை நம்ம செய்ய தடை நமக்கு ஏற்படும் போது அடுத்ததாக அங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சபையோட முடிவு நிறைவுக்கு வரோம்ன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கும் போது அன்பானவர்களே, கடைசி அங்கங்களாக விசேஷமாக இந்த உபத்திரின் காலத்தில், இந்த காலத்தில் சாட்சியாக நம்மளை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இல்லைங்களா. அதுலயும் ஒரு வருஷம் கடந்து இன்னொரு வருடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம சரியான விதத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தியானிக்கலாம்னு சொல்றாருன்னு சொல்லும் போது தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய ஒரு தியானமாக இருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிறோம். இதை வாசிக்கலாம் சிஸ்டர். ரீப்ரிண்ட் நம்பர் 2737. இந்த ஆண்டின் இறுதிக்கு இதைவிட சரியான பாடம் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க முடியும்? கர்த்தருடைய மக்கள் அவர்கள் அனுபவிக்கும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து கண்காணிப்பது பொருத்தமானது. இல்லையெனில் இந்த வாழ்க்கையின் கவலைகளின் அழுத்தம் மற்றும் செல்வத்தின் வஞ்சகம் நமது மனதிலும் இதயத்திலும் குவிந்து நாம் கவனிப்பில் இருந்து மறைந்து இறுதியில் நமக்கு மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் தொடர்ந்து ஊழியத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் தெய்வீக கிருபையின் ஊற்றுக்களை முழுவதுமாக அடைத்துவிடும். எவ்வளவு எச்சரிக்கையாக சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆண்டின் ஒரு நிறைவு பகுதியில வரும்போது, ஒரு ஆண்டு தொடக்கம் பகுதியில நம்ம கடந்து முன்னேறும் போது கர்த்தர் செய்த எல்லா இரக்கங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம அந்த கண்காணித்து அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது தான் அது பொருத்தமாக இருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இல்லை என்றால் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கவலைகளையும் அழுத்தம் மற்றும் செல்வத்தின் வஞ்சகம் இல்லைங்களா. சோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். இதெல்லாம் என்ன இதன் மேலே நம்ம மனதை வைத்திருந்தோம்னா நம்ம கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை கவனிக்காம விட்டோம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய கிருபையின் கதவு அது அடைக்கப்படுன்றாருங்க. அப்ப இந்த கிருபையின் கதவு அடைக்கப்பட்டால் என்ன நடக்கும்னு சொல்லும் போது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும் போது நன்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த மனம் கிருபையிலிருந்து கிருபைக்கு, பலத்திலிருந்து பலத்திற்கு, அறிவிலிருந்து அறிவிற்கு, சாதனையிலிருந்து சாதனைக்கு பயணம் செய்யும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம கிட்ட அந்த நன்றி உணர்வு இல்லாத பட்சத்தில், ஒருவேளை இருந்தால் என்ன பண்ணுவோம்னா கிருபையின் மேல கிருபையில வளருவோம், பலத்தின் மேல பலத்தில் அடைவோம், அதை ஞானத்தமாக அடைஞ்சு தொடர்ந்து அந்த இலக்கை தொடர நம்ம முன்னேறுவோன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த கர்த்தருக்கு பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலியமாக அந்த ஸ்தோத்திரம் செலுத்தத்துல நம்ம குறைவுபட்டால் என்ன நடக்கும்னு சொல்லும் போது அதை கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஆனால் அங்கத்துல இருந்து நன்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த மனம் கிருபையிலிருந்து கிருபைக்கும், பலத்திலிருந்து பலத்திற்கும், அறிவிலிருந்து அறிவிற்கும், சாதனையிலிருந்து சாதனைக்கும் பயணம் செய்யும். ஆனால் நன்றி குறைந்து நாம் பெற்ற ஆசிகளை நம்முடைய தகுதியினாலோ அதிர்ஷ்டத்தினாலோ அடைந்தவைகளாக என்ன தொடங்குகிறோம். பாத்தீங்களா, ஒரு நன்றி குறையும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன மைண்ட் வந்துடும்னா, இது என்னோட பிரயாசனத்தினால தான் நான் இந்த விஷயத்த அடைஞ்சேன், இது எனக்கு ஒரு லக்கு
இல்லைங்களா? ஒரு அதிர்ஷ்டமாக தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மனப்பக்குவம் ஆவிக்குரிய ரீதியாக நமக்குள்ள வந்துட்டா, நமக்குள்ள என்ன வளர்ந்துரும்னு சொல்றாருன்னு சொல்லும்போது, கன்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அதே அளவில் நமது ஆவிக்குரிய ஜீவன் குளிர்ச்சி அடைந்து போகும். பாத்தீங்களா? அதே அளவில் நமது ஆவிக்குரிய ஜீவன் குளிர்ச்சி அடைந்து போகும். இல்லைங்களா? அது ஒரு குளிரான்னு சொல்லும்போது, அது லவோதிக்கா சபைக்கு சொல்ல மாதிரி நீங்க அனலும் இல்லை, குளிரும் இல்லாத ஒரு கண்டிஷன் சொல்லும்போது, குளிர்ன்னு சொல்லும்போது, கோல்டுன்னு சொல்லும்போது, அது நம்மள அந்த ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்துல அது வளர விடாதபடிக்கு என்ன ஆயிடும்? முழுமையாக தணிஞ்சிடும். இல்லைங்களா? அந்த ஒரு அடையாளத்தை நமக்குள்ளேயே நம்ம அது காண்போம். விசேஷமா அது லவோதிக்கா சபையில அதிகமாக காணக்கூடும். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான். அவர் வெளிப்படும்போது இங்க அந்த அவருடைய பிரசன்ன நாட்களிலே இந்த கடைசி கால திருச்சபை மத்தியில என்ன காணப்படும்னு பாத்தீங்கன்னா, அன்பில் என்ன ஆயிடுவாங்களா? தணிஞ்சு போயிடுவாங்க. அப்ப அன்பில தணிஞ்சு போகிற முக்கியமான ஒரு காரணமே வந்து, அது நாம் இந்த ஒரு நன்றி உணர்வு இல்லாத ஒரு பட்சத்தில் தான் இந்த அன்பிலே நம்ம தணிஞ்சு போயிடுவோம். அப்ப பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம நன்றி செலுத்தணுமா? அது ரொம்ப மேன்மையானது, அது முக்கியமானது. ஆனாலும் நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம ஐக்கியம் சேரும்போது, இல்ல உலகத்தின் விஷயத்துல நம்ம ஈடுபடும்போது, சில உலகத்தின் வெளியே போகும்போது ஈடுபடும்போது, அந்த நன்றி சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்க உண்டு பண்ணிக்குங்கன்றார். ஏன் இந்த நன்றி சொல்ல பழக்கத்தை உண்டு பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது தன்னைத்தானே தாழ்த்திக்குமா. இப்ப நன்றி யாருக்கு சொல்லுவாங்க? யாரோ நமக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிருப்பா, அவங்களுக்கு தான் நம்ம நன்றி நம்ம சொல்லுவோம். இப்ப நன்றி செலுத்துறதுனால இங்க நன்றி இங்க நன்றி செலுத்துறதுனால என்ன இங்க காண்பிக்குதுன்னா, அப்ப நம்ம யாருக்கு நன்றி செலுத்துறோமோ அவரை பெரியவராக எண்ணுறோம். இங்க நன்றி செலுத்தவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு சிறியவராக காணப்படுற இந்த ஆட்டிடியூட், இந்த ஒரு மனுப்பக்குவம் தான் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து இந்த ஒரு பிராக்டிக்கலாக தேவனுக்கு நன்றி செலுத்த ஒரு விஷயத்துல நம்ம ஆவிக்குரிய இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில நம்ம கடந்து போவோன்ற நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? கீழே கூட சொல்லும்போது அந்த நன்றியின்மை, அதாவது ஒரு நன்றி இல்லாத ஒரு பட்சத்தில் இன்னும் அதிகமாக அது எங்க கொண்டு போயிட விட்டுருன்னு பாத்தீங்கன்னா, அது வாசிங்க கடைசி. நன்றியின்மை வரும்போது அதனுடன் அநேயமும் பவித்திரமின்மையும் வரும். அநேயத்தில் இருந்து ஆன்மீக அகந்தை, பெருமை ஆகியவை உருவாகும். இல்லைங்களா? ரொம்ப எளிமையாக என்ன சொல்லிட்டேன்னு பாத்தீங்கன்னா, இந்த நன்றி நமக்கு குறையும் போது, தணிஞ்சு போகும்போது என்ன அங்க வந்துடும்னா, அசுத்தத்துக்குள்ள நம்ம போயிடுவோன்றாருங்க. அசுத்தம்குள்ள போகும்போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்து அகந்தையும் மேட்டிமையும் நமக்குள்ள வந்துருன்றாரு. இது வேற டிரான்ஸ்லேஷன்ல இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, அகந்தைன்னு சொல்லும்போது திமிருன்ற ஒரு விஷயத்தை, இல்லைங்களா? அந்த ஒரு திமிர் ஆட்டிடியூட் யாருக்கும் என்ன பண்ண மாட்டோம், இறங்க மாட்டோம். இல்லைங்களா? சோ இறங்காத முக்கியமான ஒரு காரணமே வந்து லவோதிக்கா சபை எப்படிதான் இருக்கும்? ஓகே. தேங்க் யூ பிரதர். கண்டினியூ பண்ணிக்கலாம். மைக் கூட நம்மளுக்கு நன்றியா இருக்க மாட்டேது. சரி. சோ அப்ப எப்ப இந்த நன்றி குறைவுபடுதோ, நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அது கொண்டு போயிடும்னு சொல்லும்போது, ஒரு மேட்டிமையான ஒரு எண்ணம் மற்றும் ஒரு அகந்தை, ஒரு திமிராக அது கொண்டு போய் நம்மள அங்க விட்டுடும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கும்னா, இது கண்டிப்பாக நமக்குள்ள வரும். காரணமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை லவோதிக்கா சபை. லவோதிக்கா சபை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார் மேலயும் சார்ந்து இருக்காது. நான் ஐஸ்வர்யனாக என்னையே நான் என்ன பண்ணிட்டேன், எண்ணிட்டு கொண்டிருந்தனால ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட், ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். எல்லாத்துலனால வளர்ந்துட்டேன். நான் யார் மேலேயும் சார்ந்து இருக்கிறதுல அந்த ஒரு விஷயம் வரும்போது, இந்த அகந்தை, பெருமை இது நமக்கு உள்ள வரும்போது கண்டிப்பாக இது நமக்கு தெரியாது. ஆனா இது எங்க கொண்டு போயிடும்னு சொல்றாருன்னா, அது ஒரு ஆவிக்குரிய நோய்க்கு அது கொண்டு போய் கடைசியாக இந்த ஆவிக்குரிய மரணத்திலே அது கொண்டு போய் விட்டுடுன்றாருங்க. சோ அப்ப இந்த நன்றி செலுத்துதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்பானவர்களே பார்க்கிறோம். இதுவரையும் ஒருவேளை வருடத்தின் முடிவுல கடந்து நம்ம அந்த வருடத்தின் தொடக்கத்துல வந்துகிறதுனால வெறும் இப்ப மாத்திரம் இல்ல, இது தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனாலதான் அந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்கும்போது பிராக்டிக்கல் கன்சிடரேஷன், நடைமுறை வாழ்க்கைக்கு நம்முடைய நன்றி செலுத்துதல்
எப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ இதை குறிச்சு தான் நம்ம வசனத்தை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற வசனத்துல கூட நம்ம கவனிக்கும் போது சங்கீதக்காரன் சங்கீதக்காரன் தாவீது இங்க எழுதும் போது சங்கீதம் 116 அதிகாரத்துல 12 வசனத்துல கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். அதுல 13 வசனம் வாசிங்க சிஸ்டர். இதுல மிஸ் ஆயிட்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இல்லைங்களா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்ப இங்க சங்கீதக்காரன் நீங்க எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன்னு சொல்லும் போது அங்கே என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இது தாவீதோட விஷயத்துல லிட்டரலாக நடந்த ஒரு விஷயம். சோ இங்க தாவீது இந்த ஒரு பாடல் விசேஷமாக இந்த பாடல் எப்ப பாடுவாங்க, இந்த சங்கீதம் 116 சொல்லும் போது பஸ்கா சமயத்துல பாடக்கூடிய ஒரு பாடல் இது. ஏன்னா பஸ்கா சமயத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அவங்க சீஷர்கள் கூட அந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்து புறப்படுறாங்க இல்லைங்களா? அந்த புறப்படும் போது இல்ல அந்த மேல அறையில இருந்து மேல்மீட்டு அறையிலிருந்து கெத்செமனே தோட்டத்துக்கு புறப்படும் போது இந்த சங்கீதங்களை தான் அவங்க பாடின்னு என்ன பண்ணாங்களா, கடந்து போனாங்களா. அதான் இந்த சங்கீதம் எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லும் போது சங்கீதம் 113 அதிகாரத்துல இருந்து 118 வரை இந்த சங்கீதத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பஸ்கா சங்கீதம் என்று. இப்ப கூட ஒரு ட்ரெடிஷ்னலாகத்தான் அது அவங்க பாடுறாங்க இல்லைங்களா. இதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அங்க பாடியிருக்கிறார். இந்த சங்கீதங்களுக்கு இது அதுல ஒரு குறிப்பிட்ட சங்கீதம் தான் இந்த 116 சங்கீதம். இந்த சங்கீதத்தோட என்ன ஒரு முக்கியம் பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதம் தாவீது பாடும் போது அதுல என்ன நம்ம பார்க்கலாம்னு சொல்லும் போது தாவீது தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு, தாவீது தேவன் மேல வச்சிருக்கிற பயபக்தி, தாவீதோட அர்ப்பணிப்பை பத்திங்க ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அது நம்ம பாடத்துல பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தாவீது தேவனுக்கு ஏறக்கூடிய ஸ்தோத்திரம் மற்றும் தாவீதை தேவன் விடுதலை பண்ணியிருந்தனால தாவீதுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட முழுமையான ஒரு உறவு, டீப்லி இன்டிமேட் அண்ட் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காட்ஸ் அட்டென்டிவ்னஸ். அதாவது தனிப்பட்ட அக்கறையை தேவன் என்ன காண்பிக்கிறாருன்னா தாவீது மேல காண்பிக்கிறதுனாலதான் இந்த சங்கீதத்தை அங்க தாவீது பாடக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஒருவேளை தாவீது இந்த சங்கீதத்தை பாடி இருக்கும் போது எங்கத்துல இருந்து அவர் பாடியிருப்பார் இந்த சங்கீதத்தை? ஒரு இடத்துல இருந்து பாடியிருப்பாருன்னா அப்ப கண்டிப்பாக இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தை தாவீது கண்டிப்பாக பாடியிருக்கும் போது பழைய ஏற்பாடுல ஒருத்தர் தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும்னு அவர் எங்க போகணும்? ஆலயத்துக்கு போகணும் இல்லைங்களா. அந்த ஆலயத்துல போய் தான் அந்த ஒரு பாடலை அவரு அங்க பாடியிருக்கிறாருன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ அதே போலத்தான் தாவீதை போலத்தான் தேவன் நம்மைய விடுதலாக்கி இந்த பாவமுள்ள மற்றும் நம்பிக்கையற்ற நிலையில நம்ம இருந்திருக்கிறோம். நம்மைய கூட தேவன் அநேக வேதனைகள் எல்லாம் விடுதலாக்கி இந்த கீலியா தைலத்தை என்ன பண்ணியிருக்கிறார், நம்ம இருதயத்துல பூசியிருக்கிறார். நம்மளை காயங்களை குணப்படுத்தி இருக்கிறார். அந்த காயங்களை குணப்படுத்திருக்க நிமித்தமாகத்தான் அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவாரத்தை கூட நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா. மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மள தேவன் பாவிகளா இருக்கிற நம்மையே பரிபூர்ணவராக எண்ணிருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பரிபூர்ண மாத்திரம் எண்ணிருக்கிறாருன்னு சொல்லும் போது அதற்கு மேல என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த பாவி மனுக்குலத்திற்குள்ள ஒரு வகுப்பாரை எடுத்து தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு என்ன பண்ணிருக்கிறார், இணையாக உருவாக்கணும் இல்லைங்களா. தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு இணையாக உருவாக்கணும்னு சொல்லும் போது இந்த மண்ணிலிருந்து அந்த ஒரு பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு அழைப்பை, மாபெரும் அழைப்பை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. சோ அந்த அளவுக்கு மீட்டு நம்மளை எடுத்திருக்கும் போது அன்பானவர்களே, நாம செலுத்தக்கூடிய நன்றிகள் எப்படி இருக்கணும், நாம் செய்யக்கூடிய ஸ்தோத்திரங்கள் எப்படி இருக்கணும் இல்லைங்களா. அது வெறும் வாயினாலும் இல்ல, ஒதுட்டுக்கள்னாலும் இல்ல, ஒரு புது சிருஷ்டின்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக அந்த எப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அவங்க ஏறெடுக்கணும்னு சொல்லும் போது இருதயம் பூர்வமாகத்தான் அது ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திர பலியாக இருந்தால் மாத்திரம்தான் அது தேவனிடத்தில் அது அங்கீகரிக்கப்படும். ஒருவேளை பேர் சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அநேக பாடல்கள் மூலியமாக அவங்க தேவனை ஸ்தோத்திரிக்கிறாங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இல்லைங்களா. ஆனா அங்கத்திலிருந்து பிரித்து எடுத்துக்கிற நம்ம இங்க வெறும் ஒதுட்டுகள்னால மாத்திரம் இல்ல, நாம் இருதயத்தின் மூலியமாக, அதாவது இன்னும் எளிமையாக சொல்லிட்டோம்னா நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையின் மூலியமாக மாத்திரம்தான் தேவனுக்கு நம்ம என்ன செலுத்த முடியுமா, ஸ்தோத்திரத்தை நம்ம செலுத்த முடியுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவன் கொண்டு போற இடம் சாதாரண ஒரு இடமாக இல்ல. அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 45 அதிகாரம் 17 வசனம் கூட வாசிங்க சிஸ்டர்.
சங்கீதம் 47, 45, 17. 17. ஆ. உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இதன் நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பாத்தீங்களா, எங்க கொண்டு போய் வைக்கிறார்னா, தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் அடுத்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார்னா, அதுக்கு நம்ம எந்த விதத்திலையும் தகுதியானவர்கள் அல்ல. சோ அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாருன்னு சொல்லும் போது, தேவன் ஒருவேளை அந்த இடத்துக்கு நீ வரணும்னா இந்த கிரியைகள்லாம் நீ செஞ்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்க முடியுமா? நம்ம என்ன கிரியை செஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்னும் இந்த சரீரம் எப்படி இருக்குதுங்களா, மாம்ச பலவீனத்திலும் இன்னும் பாவத்துலதான் இருக்குது இல்லைங்க. அப்ப அந்த இடத்துல போகணும்னு சொல்லும் போது தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, நம்முடைய சிந்தையில எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோன்றது. நம்முடைய சிந்தை எந்த அளவுக்கு நம்முடைய நோக்கம் சரியான நோக்கமாக இருக்குது இல்லைங்களா. அந்த நோக்கத்துல எந்த ஒரு சுயநலமும் நம்ம கூட இருக்காதபடிக்கு தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் அது மாத்திரம் தான், நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம். ஒருவேளை அந்த இடத்துல போறோம்னா இந்த விஷயம் நமக்கு இருக்கணும். இது கண்டிப்பாக நம்முடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம் படிச்சோம் இல்லைங்களா. அதே நீங்க இப்ப கூட தற்காலிகமாக தேவன் எந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது, சங்கீதக்காரன் கூறும் போது சங்கீதம் 84 அதிகாரம் 4 வசனத்தை கூட வாசிக்கலாம் சிஸ்டர். உம்முடைய வீட்டின் வாசமாய் இருக்கிறவன் பாக்கியவான். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லைங்களா. அப்ப இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, அவருடைய வீட்டில் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரா கொண்டு போய் வச்சிருந்தனால நாம் அவரை எப்பொழுதும் என்ன பண்றோமா, அவரை துதித்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஸ்லாக்கியத்தையும் தேவன் நம்மளை கொண்டு அங்க அவருடைய வீட்டுல வச்சிருக்கிறார் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லை, என்ன ஆசீர்வாதங்களை கூட கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது அன்பானவர்களே, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த தீர்க்க தரிசனத்து மூலியமா நம்ம பார்க்கும் போது 1335 நாள் கடந்து சேருகிறவன் பாக்கியவான். என்னது 1335 நாள் கடந்து சேருகிறவன் பாக்கியவான் சொல்லும் போது இங்க என்ன ரொம்ப அருமையாக சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் நமக்கு கேட்கப்பட்டு இருக்குதுன்றார் இல்லைங்களா. எப்ப அந்த 1874 அப்புறம் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களிலும் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவருடைய வீட்டுல உட்கார்ந்து நம்ம துதிக்கிறோன்னு சொல்லும் போது, அவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கிறோன்னு சொல்லும் போது, இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் எங்க கேக்குதுங்களா, நமக்கு மாத்திரம் தான் கேக்குது இல்லைங்களா. இந்த சபைன்ற இந்த செவருக்கு வெளியே என்ன படுது அந்த சத்தம், அது கேட்கறதாக இல்ல இல்லைங்களா. ரொம்ப அருமையாக இது சொல்றார். அதை குறிச்சு கூட நம்ம உன்னத பாட்டுல வாசிக்கிறீங்களா. இதோ என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல குதித்து மேடுகள் மேல துள்ளியும் வருகிறார். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. இது அவருடைய சத்தம். அவருடைய சத்தம் நமக்கு புரியுது இல்லைங்களா. அவருடைய சத்தம் என்னவா இருக்குது, அறுவடையின் சத்தியம் இல்லைங்களா. அந்த அறுவடையின் சத்தியம் தான் அவருடைய சத்தம். அதுக்கு பதிலாக இங்க மணவாட்டி சத்தமும் எப்படி இருக்கணுமா, இன்பமா இருக்கணும் இல்லைங்களா. அப்ப இங்க என்ன இருக்குது, என்ன ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தேவன் கொண்டு வராருன்னு சொல்லும் போது, நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம கால பகுதியில் அது என்ன இருக்குது, நிறைவேறுக்குது. என்ன தீர்க்க தரிசனம்னு பாத்தீங்கன்னா, 1874 அப்புறம் கடந்து சேர்கிறன் பாக்கியவான் சொல்லும் போது முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது உயிர் தெழுதல், ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாதாங்கங்களா இருக்கிற இன்னும் மாம்சத்துல இருக்கக்கூடிய பாதங்களை சரீரத்துக்கு அந்த மணவாளோட சத்தத்தை கேட்க ஒரு பாக்கியம். அதே போல அந்த மணவாட்டியின் சத்தத்தை கேட்க ஒரு ஸ்லாக்கியத்தை இங்க பெற்றிருக்கிறோன்ற நம்ம பாக்குறோம். சோ இதை கூட தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு அநேக ஸ்தோத்திரத்தில் இது முக்கியமான ஒரு ஸ்தோத்திர பலியாக இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த ஏற்ற நிலையில் ஏற்ற கால சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ ஆகையால் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு தேவன் இங்க கொடுத்திருக்கும் போது, நம்முடைய நடைமுறையில நம்ம எப்படி தேவனுக்கு அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம செலுத்தலாம் இல்லைங்களா. சோ எப்படி செலுத்தலாம் தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை? அங்க தாவீது எப்படி செலுத்தினார், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அங்க செஞ்சாருன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப தாவீது அங்க செய்யும் போது, இப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லும் போது எந்த மனதில் அந்த காரியத்தை செஞ்சிருப்பார்? இப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை சொல்லும் போது ஏதோ ஒரு பாத்திரத்தை ஒரு கையில எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிருப்பாரா, செஞ்சிருப்பாரா?
அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இங்க எதன் அடிப்படையில அந்த தாவீது அந்த வசனத்தை அங்க பேசுறாருன்னு சொல்லும் போது, லேவியராகமும் 8ஆம் அதிகாரத்துல 23, 24 மாத்திரம் வாசிங்க சிஸ்டர். பின்பு அது சொல்லப்பட்டது, மோசே அதன் ரத்தத்திலே 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 கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய காதின் மடிலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். இல்லைங்களா? போதுங்க சிஸ்டர். சோ இங்க தாவீது எதை மனதில வச்சு இந்த ஒரு வசனத்தை அவர் அங்க பேசுறாருன்னு சொல்லும் போது, லேவியராகம் 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆரோனையும் ஆரோனுடைய குமாரர்களையும் பிரதிஷ்டை பண்ற ஒரு வேலையை பத்தி நம்ம இங்க பாக்குறோம். ஏன் இந்த ஆரோனும் ஆரோனுடைய குமாரனையும் பிரதிஷ்டை பண்ற ஒரு வேலையை இங்க கவனிக்கிறேன்னு சொல்லும் போது, தாவீது பத்தி தெரியும். அடிக்கடி யுத்தத்துல அவர் ஜெயிச்சுட்டு வரும்போது தேவனுக்கு தன்னைத்தான் என்ன பண்றார்? முழுமையாக அர்ப்பணிக்கிறார். இல்லைங்களா? கம்ப்ளீட்டாக தேவனுக்கு நான் அந்த அர்ப்பணிப்புன்ற ஒரு மனப்பக்குவத்தை அவர் எதை கொண்டு மைண்ட்ல அவர் பேசியிருப்பாருன்னு சொல்லுமோ, இந்த லேவியராகம் 8ஆம் அதிகாரத்துல பேசப்படுகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசாரியரும் ஆசாரியோட குமாரர்களையும் தேவனோட ஊழியத்துக்காக பிரித்தெடுத்தல், தேவனோட ஊழியத்துக்காக முழுமையான அர்ப்பணிதல். இல்லைங்களா? சோ அது அந்த ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். இதே அடையாளமாகத்தான் அங்க தாவீது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, நான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன், அவருக்கு முன்பாக ஒரு பொருத்தனையும், அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக பொருத்தனையும் நான் செலுந்து கொள்வேன் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு அர்ப்பணிப்பு, முழுமையாக நம்ம அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட நம்ம பேசுறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை இவர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசுறாரு இந்த இடத்துல. இல்லைங்களா? அங்க தாவீது அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டாருன்னு சொன்னோம். அதுதான் தாவீது தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தோத்திர பலி. இட் வாஸ் a தேங்க்ஸ் கிவிங் நம்ம பார்க்கிறோம். தேங்க்ஸ் கிவிங் சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு நாம் தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தலைன்னா, ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொல்லணும்னா நம்மளும் கையில என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு இருக்கிறோம். இல்லைங்களா? அப்ப என்ன என்ன எப்படிப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம எடுத்து கொண்டு இருக்கிறோம்? இதுக்கு மேல நீங்க பேசலாம். இல்லைங்களா? எப்படிப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு இருக்கிறோம்? இல்லைங்களா? சோ இதுக்கு நம்ம மத்தேயுல கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் தான் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ல வாசிக்கும் போது, அங்க ஜெபேதோட குமாரர்கள் ஆண்டவர்கிட்ட, ஜெபடியோட குமாரர்கள் ஆண்டவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு விஷயத்தை அங்க படிக்கலாம். மத்தேயு 20:22 வாசிங்க சிஸ்டர். இயேசு பிரதித்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். போதும் சிஸ்டர். இங்க என்ன நமக்கு அந்த ரட்சிப்பின் பாத்திரம் சொல்லும் போது என்ன இங்க குறிப்பிடுறாருன்னு சொல்லும் போது, நான் குடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியுமா? நான் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் நீங்க எடுக்கக்கூடிய ஸ்தானம் என்னவான்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இதை எதை அடையாளப்படுத்துறாருன்னா, அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த முழு மனுக்குலத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து காப்பாற்றணும்னு சொல்லும் போது, அவருடைய ஈடுபலி மூலியமாகத்தான் முழு மனுக்குலத்தை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். இல்லைங்களா? ஆனா இங்க என்ன ஒரு ஸ்லாக்கியத்தை விசேஷமாக உங்க சீஷர்களுக்கு அங்க கொடுக்கிறாருன்னு சொல்லும் போது, அந்த ஈடுபலியில அவர் முழுமையாக செலுத்திட்டார். ஆனா குறைவான பாடுகள் இன்னும் யாருக்கு வைக்கப்பட்டிருக்குது? சபைக்கு வைக்கப்பட்டிருக்குது. அப்ப இன்னும் எளிமையாக சொல்லிட்டோம்னா, கர்த்தருடைய பாடுகள்ல சபைக்கு ஒரு பங்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரம், அதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு, அதுதான் நாம் செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தோத்திர பலி. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1:24 கூட எழுதுறார். வாசிக்கலாம் பாருங்க. 1:24. ஆமா சிஸ்டர், 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து, கிறிஸ்துனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுறேன்னு சொல்லும் போது, குறைவான பாடுகள் இன்னும் யாருக்காக கொடுக்கப்பட்டது? சபைக்கு. இதை நிறைவேற்றுறது என்பது அவருடைய பாடுகளை நாமும் ஒரு பங்காளியாக
இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை அங்க கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை தாவீது அங்க பேசும்போது நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த ரட்சிப்பின் பாத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாடுகள்ல பங்கு பெறுறது தான் அந்த ரட்சிப்பின் பாத்திரமாக நமக்கு இங்கு கொடுப்படுது. இது ரட்சிப்பின் பாத்திரமாக கூட நம்ம சொல்லலாம், மரணத்தின் பாத்திரமாக கூட சொல்லலாம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாகவும் சொல்லலாம், நம்முடைய அர்ப்பணிப்பே அது ஒரு பாத்திரமாக கூடிய ஒரு விஷயத்த கூட இங்க சொல்லலாம். சோ அப்ப இதுதான் ஒரு மேன்மையான ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம கையில எடுத்துக்கொண்டுகிறோம் ஒரு அடையாளமாக, இல்லைங்களா? சோ இந்த அடையாளமாக நம்ம எடுத்துக்கூடிய ஒரு விஷயத்த நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக அவருடைய பாடுகள்ல பங்கு கொள்வது, இல்லைங்களா? அப்ப பாடுகள்ல பங்கு கொள்றது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா, அப்ப எதெல்லாமே நம்ம லிஸ்ட் போடலாம் பாடுகளாக, இல்லைங்களா? இப்ப உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஒரு நோய் வருது, இல்லைங்களா? நல்லா இருக்கிற சரீரத்துல ஒரு நோய் வருது. இந்த நோய்களும் ஒரு விதமான ஒரு பாடு தான், இல்லைங்களா? அப்ப இந்த பாடுகள் வரும்போது சரீரம் எப்படி இருக்கும்? பலவீனமா இருக்கும். அப்ப என்னன்னா, ஒண்ணு இழந்து போவோம், ஒண்ணு என்ன ஆகும்? என்ன இழந்து போயிடுவோம்? ஆரோக்கியம் இழந்து போயிடுவோம். எது ஜெயிக்கும் அந்த இடத்துல? பலவீனம் ஜெயிக்கும். அதாவது மரணத்துக்கு அது கொண்டு போவோம். அதே போலதான் ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம பாடுகள்ல நாம இருக்கிறோம்னு சொல்லும் போது, ஒண்ணு இழக்கணும், ஒண்ணு என்ன ஆகணும்? ஒண்ணு வளரும். அப்ப என்னத்தை நம்ம இழக்கணும்? அது இழந்தாதான் பாடு, இல்லைங்களா? ஒரு விஷயத்த நம்ம இழக்கிறோம், ஒரு விஷயத்த அடையிறோம். அப்ப என்ன இழக்கலாம்? மாம்சத்துக்குரிய சரி, இப்படி போடு, என்ன எழுந்திருக்கும்? குடும்பத்தை எழுந்திருக்கும். சரி. சரி. வேற நேரத்தை எழுந்திருக்கும். பாவம் சகோதரர், இல்ல கொஞ்சம் இருந்தா எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சுக்கலாம். ஓகே, வேற கரெக்ட். இதெல்லாம் பாருங்க. அப்போ நம்மள்ட்ட ஒவ்வொரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், செஞ்சுட்டு வந்துன்னு இருக்கிறோம். இது உண்மைதான், இல்லைங்களா? அந்த பலி இல்லாம நம்ம இங்க வர முடியாது. ஆனா இங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லும் போது, ஒருவேளை நான் எழுந்து நிற்கிறேன்னு சொல்றேன்னாக்கா, எனக்கு மனசுக்குள்ள ஒரு வலி இருக்குமா. இதுதான் நம்ம அடையாளம். நம்ம பாடுகள்ல கடந்து போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லும்போது, பாடுகள்ல நான் பங்கு பெற்றுன்னு இருக்குன்னு சொல்ல ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன்னா, நான் ஒரு விஷயத்தை இழக்கும் போது எனக்கு மனசுக்குள்ள வலி வேதனை வந்துனே இருக்குமா. ஏன்னா இன்னும் மாமிசம், இல்லைங்களா? அந்த வலி வேதனை அது வந்து இந்த ஒரு அடையாளம் தான் நாம் அந்த குறைவான இருக்கக்கூடிய சபைக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்துல நம்ம பாடுகள்ல பங்கு பெற்றுக்கிறோம்னு அர்த்தம். ஒருவேளை இந்த வேதனையும் இந்த மனசுல இருக்கிற அந்த வலியும் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது, நம்ம எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்காக நான் கிரியை செய்யணும்னு சொல்லிருக்கும் போது, இது பாடுகள்ல பங்கில்ல, இது பலியும் ஏற்கப்படாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிறோம், இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய தெளிவு நம்ம பார்க்கணும். இப்ப என்ன நம்ம எண்ணிக்கூட அன்பானவர்களே, ரீப்ரி நம்பர் 2413ல சகோதரர் ரசல் ரொம்ப அருமையாக பெரிய ஆர்டிக்கல், இதுல அதை சுருக்கமாக நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லும் போது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்தின் ஸ்லாக்கியம், இந்த தற்காலிகமாக ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார். அது நம்முடைய பலி செலுத்துறது தான் நம்முடைய மேன்மையாக ஊழியம் சொல்லிட்டார். இந்த சுவிசேஷ யுகத்துக்கு ஒரு ஸ்லாக்கியமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது, அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ், பலி. அவ்வளவுதான். அது பலி. அது எந்த விதத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து மாற்ற முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பலி என்பது ரொம்ப எளிமையாக அதுலயே என்ன கண்டினியூ பண்றாரு பாத்தீங்கன்னா, அது கிறிஸ்து கூட பாடுகளை பட்டு பரிசுத்தத்தில் பரிசுத்தமாய் சகிப்புத்தன்போட பூரண அன்போட அந்த மகிமையை அடையிறது தான் நம்முடைய பலி, நம்முடைய ஊழியமாக என்றார். சோ அப்ப இந்த விஷயத்துல நம்ம கவனிக்கும் போது, ஏதாவது நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிற காரியத்துக்கும் இந்த படிச்சிருக்கிற இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் உங்க மத்தியில் நில்லி பேசிட்டு இருக்கிறேன், இதுக்கு சாக்ரிஃபைஸ் நான் சொல்லாமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஊழியம் ஒரு ஜஸ்ட் ஒரு பிரைமரி ஒரு இதான் சொல்லலாம். ஆனா இது சாக்ரிஃபைஸ்ன்ற எந்த விதத்திலையும் எடுத்துக்க முடியாது, இல்லைங்களா? அதை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போயிடலாம். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு வாட்டி மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். இது வாசிங்க சிஸ்டர். தேவனிடத்தில் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தலின் முக்கியத்துவத்தை குறித்து நன்கு தெளிவாக
புரிந்துணர்ந்து ம் அடைந்த பிறகு ம் இப்பாடத்தை குறித்து நம் சிந்தனை படிப்படியாக மாற்றமடையும். ம் தேவனிடத்தில் நாம் ஆரம்பத்தில் வந்த பொழுது ம் கிறிஸ்துவை நமது இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும் ம் அதோடு கூட ம் கண்ணியமான ஒரு நல்ல ஜீவியம் மற்றும் ஒழுக்க வாழ்வு இருந்து சட்டபூர்வமான ஏதாவது ஒரு வழிகளில் உல்லாசமாக வாழ்தலும் நம் சரீரங்களை நன்கு பராமரித்தலும் ம் ஞாயிற்றுக்கிழமையும் மற்ற நாட்களில் நடைபெறும் கூடுகைகளில் கலந்து கொள்ளுதலுமே தேவ சித்தம் என்ற சிந்தையை நம்மில் அநேகர் கொண்டிருந்தோம். பாத்தீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் வந்து சொல்லுங்களா? நம்ம என்ன தேவன் சித்தம்னு கொண்டு இருந்தோமா? எல்லாம் கூடுகளை கலந்துக்கிறது, கன்வென்ஷன்ல கலந்துக்கிறது, ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்றது, எந்த ஒரு தப்பும் இல்லாம நம்மளோட சரீரத்தை காத்து கொள்றது, இதுதான் தேவனுடைய சித்தம். இதை செய்யாதவர்கள் எங்க போயிடுவாங்களா? அழிவுக்கு போயிடுவாங்களா? ஒருவேளை இதை செஞ்சிடும் எங்க எங்க நம்ம போயிடுவோம்னு நினைச்சுன்னு இருக்கிறோம்? லாக்கன் 44 போயிடுவோமா அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனுடைய திட்டத்திலே இல்லைன்ட்டாருங்க. அது தேவனுடைய சித்தத்திலேயே அது இல்ல. இதெல்லாமே வந்து இல்லைன்னு சொல்லும் போது அப்ப இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இது பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஒரு இப்ப எந்த அளவுக்கு முன்னேறமோ அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தை என்ன ஆகணுமா? மாறணும் என்றாரு. அப்ப எங்க மாறணும்னு கொடுக்க வராருன்னு சொல்லும் போது எங்க தான் தேவன் அதை பலியாக கன்சிடர் பண்ணும் போது அது கீழே வாசிங்க சிஸ்டர். இதனால் அவர்களுக்கு எதிர்காலத்தின் நம்பிக்கை இல்லை என்று கருதினோம். ஆனால் இது ஒருபோதும் தேவனுடைய திட்டமாகாது. இதை தற்பொழுது நாம் நன்கு கற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் சபை மனித சுவாபத்தையும் அதன் ஆர்வங்களையும் அளிப்பதன் மூலமும் பூமிக்குரிய எல்லா நம்பிக்கைகளையும் குறிக்கோள்களையும் விட்டுவிடுவதுமே பரலோக சுதந்திரத்தை அடைய ஒரே வழி என்று. பரலோக சுதந்திரத்தை அடையறதுக்கு ஒரே வழி எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனித சுபாவத்துக்கு இருக்கக்கூடிய ஆர்வங்களையும் அழிப்பதன் மூலமே நம்ம, அதாவது நமக்கு இருக்கிற நம்பிக்கை, பூமிக்குரிய நம்பிக்கைகள், குறிக்கோள்கள் இதெல்லாமே அழிக்கிறது மூலியமாகத்தான் நம்ம எதை அடைய முடியுமா? பரலோகம். அப்ப என்ன ரொம்ப அந்த பேலன்ஸ் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அந்த எடை போடுறாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம ஒரு நீதிமானாக இந்த பூமியில வளர்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லும் போது, இந்த நீதிமான் இப்படி மேல போச்சுன்னா நம்முடைய மாம்சத்த காரியங்கள் இப்படி கீழே வந்துனே இருக்கும். அது சரீர நோவாகவும் இருக்கலாம், பொருளாதாரம் இழப்பாக இருக்கலாம், நம்முடைய பேர் புகழ்ச்சி அதை கூட இழக்கலாம், எது வேணாலும் இங்க இழக்கிறதுக்கு கூறும். ஆனா இது என்ன ஆகுமா? இது மேல போகும். இதுதான் என்ன சொல்ல, இப்படி பேலன்ஸ் இப்படி போனா மாத்திரம் தான் அங்க கீழே எழுதும் போது சொல்றாருன்னா, பரலோக சுதந்திரத்தை அடைய ஒரே வழி என்று தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அப்ப மேல நம்ம எவ்வளவுதான் நம்ம அந்த மீட்டிங்ஸ், நம்முடைய எந்த ஒரு பாவம் இல்லாத நான் வாழ்றேன், தேவனையும் ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எல்லா வித ஊழியங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அன்பானவர்களே, அது கண்டிப்பாக அது அந்த ஒரு பலியாக அது தேவன் பார்வையில் அது எண்ணப்படாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க கவனிக்கிறோம். ஸோ அதனாலதான் சகோதரர் எழுதும் போது கூட என்ன அருமையாக சொல்றாரு பாத்தீங்கன்னா, எப்ப இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் நமக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லும் போது அது ஞானஸ்தானத்தின் அல்ல, எப்ப இந்த மாம்ச சரீரத்தை பலி செலுத்த ஆரம்பிக்கிறோமோ, மாம்ச சரீரத்தை, அதாவது இன்னும் எளிமையாக சொல்லிட்டோம்னா, அது சகோதரர் சொல்லும் போது ஜீவ பலி வாழ்ந்து நிற்கும் போது நம்முடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கிறோமோ, அங்கதான் அங்க ஜெனிப்பிக்கப்படுதல் அங்க ஆரம்பிக்குதுன்றாங்க இல்லைங்களா? அங்கதான் இந்த ஜெனிப்பிக்கப்படுதலே ஆரம்பிக்கும். அது மாத்திரம் அது தண்ணீர் ஞானஸ்தானமாகத்தான் அது கருதப்படுகிறது. அது கிறிஸ்துக்குள்ள மரணத்தின் ஞானஸ்தானமாக அது கருதப்படாது. அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை அப்படி ரொம்ப வித்தியாசமாக நமக்கு இந்த ரைட்டிங்ஸ்ல எல்லாம் பார்க்கும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்ப இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதே ஒரு அனுபவத்திலையும் அதே ஒரு பழக்க வழக்கத்துல இருந்தோம்னா இன்னும் நாம சத்தியத்தில் முன்னேறி போல இன்னும் எங்கதான் நிக்கிறோம், அந்த பேசிக் லெவல்லயே. இன்னும் எளிமையாக சொல்லிட்டேன்னா, அந்த புது சிருஷ்டியை சரியான விதத்தில் நாம் புரிஞ்சுக்க முடியலன்ற ஒரு விஷயத்த இங்க கவனிக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்ப இத இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக இங்க பார்க்கும் போது அன்பானவர்களே, இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது, இந்த பலியை நம்ம எப்படி செலுத்தினா கரெக்டான விதத்துல நம்ம செலுத்தலாம்னு சொல்லும் போது இங்க நம்ம பாக்குறோம். இதை வாசிங்க சிஸ்டர். நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது பல சிறிய தியாகங்களை கொண்டுள்ளது. சில குறிப்பிடவோ அல்லது கருத்தில் கொள்ளவோ கூட மிகவும் சிறியவை. இருப்பினும்
அவருடைய குடும்பத்தில் நாம் சேர்க்கப்பட்ட தொடக்கத்தில் நாம் செய்த ஒரு தியாகத்தை நிறைவேற்ற இவை அனைத்தும் தேவை. இல்லைங்களா? ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆரம்பத்துல செலுத்தின அந்த ஒரே பலிய தேவன் எப்படி அங்கீகரிக்கிறாருன்னு சொல்லும்போது, நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய சிறு சிறு தியாகங்கள், சிறு சிறு பலிகள் இல்லைங்களா? நம்ம பெருசா செஞ்சுட்டுன்ற ஒரு கண்டிப்பாக என்னைக்குமே பெருசா செஞ்சிட முடியாது. எப்ப சின்ன சின்னதா ஆரம்பிக்கிறோமோ, சின்ன சின்ன தியாகத்துல எதுல எல்லாமே நம்ம அந்த விட்டு கொடுத்து, இது கண்டிப்பாக என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது தடையாக இருக்கும்னு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்குறோமோ, அந்த பலி தான் அது ஒரே பலியாக என்ன பண்ணுமா? நம்ம ஆரம்பத்துல செஞ்ச ஒரே பலியாக அது என்ன படும் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கணும். அப்ப சின்ன சின்னதா நம்ம அந்த பலிக்குள்ள போகும்போது தான் நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுத்து கொண்டுகிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த பலி செலுத்துதல் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கும் போது இங்க அருமையாக சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பலிகள் எதுக்கு ரொம்ப தேவனுக்கு அது ஏற்புடையாக இருக்கணும், எதுக்கு அவசியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குன்னு சொல்லும் போது, நாம் இந்த பலிகள் செலுத்தும் போது தான் இந்த பலிகள் வந்து சுவிசேஷ யுகத்தின் நீங்க வேற யுகத்துல வந்து இந்த பலி கொடுக்கப்படல. அங்க மிருகத்தின் பலி கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? யூத யுகத்துல எல்லாம். ஆனா சுவிசேஷ யுகத்திலும் சரி, வரப்போற யுகத்திலும் சரி எந்த பலிகள் இல்லை. ஆனா சுவிசேஷ யுகத்தில் மாத்திரத்தை என்ன பண்ணிக்கிறார் தேவன்? பலி செலுத்த அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அங்க கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பலி எதுக்காக இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு நம்ம செலுத்துறோம்னு சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்தை ஒண்டி வாசிங்க சிஸ்டர். சுவிசேஷ சபையை தேவன் அழைத்திருக்கிறார். அவர்கள் மேல் தேவன் விரும்பும் அன்பு விசேஷமானது. இந்த விசேஷ ஜனங்கள் தேவனுக்காக தங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை கூட மகிழ்ச்சியோடு அர்ப்பணிக்க தயாரான சுயநலமற்ற அன்பை வைத்திருத்தல் வேண்டும். இப்படி செய்பவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இவர்களுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை, அதாவது அழிவில் வாழ்வை வாக்களிக்கிறார், அழிவில்லாத வாழ்க்கையை வாக்களிக்கிறார். இவர்கள் தங்கள் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். போதுங்க சிஸ்டர். சோ இங்க கண்டிப்பா இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாரி சிஸ்டர். சோ இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுட்டுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் நம்மளை அழைத்திருக்கிற முக்கியமாக காரணமே பலி செலுத்துறது தான். இந்த பலி எதுக்கு செலுத்தணும்னு சொல்லும் போது ஒரு உதாரணம் சொல்றாரு. எப்படி ஈசாக்கு தன்னுடைய சகோதரர்களை கேத்தரோடைய சகோதரர்களை ஆசீர்வதிக்கிறாரோ, அதே போல இந்த பலிக்குள்ள வருங்க மாத்திரம் தான் இந்த உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியும். இதுதான் மேன்மையான ஒரு விஷயம். இதுக்காகத்தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். கெர்னல் மெசேஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டோம்னா, இந்த பலிகள் செலுத்தக்கூடிய காரியமே வந்து மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லைங்களா? அப்ப இங்க நம்ம ஏன் பலி செலுத்தணும்னு சொல்லும் போது, காயப்பட்டவர்களை, நொறுக்கப்பட்டவர்களை ஆறுதல் செய்யறதுக்காக இங்க நம்ம பலி செலுத்தின்னு இருக்கிறோம் இப்ப. ஆனா இந்த பலி நிறைவேறும் போது நம்முடைய பலி உலகத்துக்கு என்னவாக அங்க மாறும்? ஆசீர்வாதமாக மாறும். சோ அப்ப இல்லைங்களா? அப்ப அந்த பலியை செலுத்துறதுக்கு தான் தேவன் நமக்கு ஒரு மேன்மையாக ஒரு விஷயத்தை அங்க வச்சிருக்கிறார். சோ பண்பானவர்களே, அப்ப நாம கடந்த வருடம் முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம கணக்கு பார்த்தோம்னா, நம்ம எதெல்லாமே நம்ம எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு கேள்வியாக நம்ம இருக்குதுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கலாம் இல்லைங்களா? சோ நமக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு வருடத்தை நம்ம இன்னொரு வருடத்துக்கு கடந்து போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அன்பானவர்களே, நம்ம கடந்த வருடத்தில் எப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம், கடந்த வருடத்துல எப்படியெல்லாம் நான் எங்க எல்லாமே விழுந்திருக்கிறேன், எங்க எல்லாமே நான் வளர்ந்திருக்கிறேன், எதெல்லாமே எனக்கு தடையாக இருந்திருக்குது, அதை நம்ம வந்து சோதித்து பார்க்கறது ரொம்ப மேன்மையாக இருக்குன்றாரு. ஏதோ ஒரு வருஷம் போச்சு, இன்னொரு வருஷத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லைங்களா? அப்படியே நம்ம இந்த ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்குள்ள போயிட முடியும்னு சொல்லும் போது கண்டிப்பாக சத்தியம் தெரிஞ்சவர்களாக தான் இருப்போம். எல்லா ஞானமும் எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடியவர்களாக தான் இருப்போம். ஆனா எந்த விதத்திலும் கிறிஸ்துக்குள்ள ஒரு முதிர்ச்சி அடைகிற ஒரு நிலைமை நம்ம கிட்ட காணப்படாது. அப்ப கடந்த வருடம் என்னெல்லாமே நாம் எங்கெல்லாமே விழுந்திருக்கிறோம், எதெல்லாமே சரி செய்யணுன்ற ஒரு விஷயத்த நம்ம கணக்கு போட்டு பார்க்கணுன்றாருங்க இல்லைங்களா? கடந்த வருடம் எதை இழந்திருப்போம் இல்லைங்களா? இதை இழந்ததுனால நான் கிறிஸ்துக்குள்ள எதை பெற்றிருக்கிறேன் இல்லைங்களா? இதை நம்ம என்ன பண்ணோம், கடந்து கணக்கு போடணுன்ற ஒரு விஷயத்த நம்ம சோதித்து நம்ம அறியணும். இது கூட நம்ம தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தோத்திர பலியாக இருக்குது. அப்ப எதை நம்ம எழுந்திருக்கலாம்? அப்ப இங்க பாருங்க, இங்க மேல பார்க்கும்போது அன்பானவர்களே,
இந்த ஒரு விஷயத்த வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓகே. இந்த ஸ்லைடை வந்து நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இங்க நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, நம்ம எதெல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில இழந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம இங்க கவனிச்சோம்னா, இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உலக பதவி, சுயநீதி, ஒரே நிமிஷம் தான். ஓகே. இந்த ஸ்லைடை வந்து நான் அப்படியே படிச்சிடுறேன் இங்க இருந்து. ஓகே. இங்க என்ன எப்படி என்ன எழுந்திருக்கலாம்னு சொல்ற ஒரு சில விஷயங்கள், ரீப்ரிண்ட் நம்பர் 3000 இதுல போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்திருப்பார். உலக பதவி, மரியாதை, பெருமை, சுயநிதி, மனித மேன்மையும், மாமிச ஞானமும் பெருமையும், சுகம் லகுவான வாழ்க்கை, உலகத்தின் ஒப்புதல், தற்காலிக பாடுகள், சுயசித்தம் ஆசையும், தாமதம் அந்நியாயம் ஏமாற்றம், கட்டுப்பாடு இழப்பு, கண்டிப்பும் ஒழுக்க பரீட்சையும். ஸோ இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுறாரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இழந்திருக்கணும் இல்லைங்களா? அதே போல இதெல்லாம் எழுந்திருந்தா எதெல்லாம் பெற்றிருக்கிறோம்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவின் அறிவு, விசுவாசத்தின் மூலம் வரும் நீதி, தேவனிடம் இருந்து வரும் ஞானம், கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெறுதல், தேவனுடைய ஒப்புதல், நித்திய மகிமையான கனமான பாரம், கிறிஸ்துவை போன்ற சுபாவம், தேவனுடைய உயிர்த்தெழுதலுக்கான தயாரிப்பு, அதிகமான விசுவாசமும் சார்பும், நீதியின் சமாதானமான கன்னிகைகள். இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கணும், பெற்றிருக்கணும். இதுதான் நம்ம ஆவிக்குரிய கணக்கு அங்க போடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிற அன்பானவர்களும் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் ஓகே, நம்ம ஸ்லைடுக்கு வந்துடலாம் இப்ப. ஓகே. ஸோ அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, ஒரு வளர்ந்த ஒரு கிறிஸ்துவன் அது என்ன பண்ணுமா, இதெல்லாமே கணக்கு போட்டு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இது கணக்கு போடும் போது தான் அங்க என்ன சொல்ல, சச் அட்வான்ஸ்ட் கிறிஸ்டியன் என்றாருங்க. ஒருவேளை நான் முதிர்ச்சி அடைந்திருந்தேன்னா இதை கணக்கு போட்டு பாருங்க. ஏன்னா இக்காலத்தின் பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானது இல்லைன்னு சொல்லும் போது, அப்ப என்னெல்லாம் நான் இழந்திருக்கிறேன், அப்ப எப்படிப்பட்ட மகிமையை நான் பெற்றிருக்கிறேன் இந்த வருடத்தில், இது கணக்கு போடுறது ரொம்ப முக்கியம். ஆனா இங்க என்ன ஒரு இங்க இந்த கணக்கு போடுறதுக்கு எது நமக்கு தடையா இருக்குதுன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எது தடையா இருக்குது இங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, அன்பானவர்களே, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய கணக்கு போடுதல், நம்முடைய நன்றி செலுத்துறது தடையா இருக்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அதை கரெக்டா கணக்கு போட்டுருவோன்றாருங்க. அப்ப என்ன தடையா இருக்குது, இது வாசிங்க சிஸ்டர். சபையில் பலருக்கு இருக்கும் சிரமம் என்னவென்றால், மற்றவர்கள் செய்வதையே போற்றத்தக்க ஒன்றை செய்ய அவர்கள் ஆசைப்படுவதுதான். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாரு? எது தடையா இருக்கா நமக்கு? ரொம்ப எளிமையா சொல்ல, எனக்கு கொடுத்திருக்கிற பலியை நான் செய்யாமல் மற்றவங்களுக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிற பலி, அந்த பலியை நான் செய்ய என்ன பண்றேன், ஏன் ஆசைப்படுறேன்? ஏன்னா அந்த பலி செஞ்சாதான் சபை மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன எனக்கு கொடுத்திருக்க பலியை நான் செஞ்சா கண்டுக்கவே மாட்டாங்க இல்லைங்களா? அப்ப எந்த பலியை நம்ம ஆசைப்படுறோம்? ரொம்ப எளிமையா சொல்லிட்டோம்னா, மேடையில நிற்கிற செலுத்தக்கூடிய ஒரு பலி ஆசைப்படுறோம், புல்பிட் இல்லைங்களா? இதுதான் சொல்றாரு, கான்சிக்ரேஷனோட டிஃபிகல்ட்டி இதுதான்ன்றாரு. ஏன்னா இன்னும் புரியல, இன்னும் நம்ம அந்த பேர் சபையோட அந்த எண்ணம் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்பிரிட் இன்னும் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, எது போற்றப்படக்கூடிய ஒரு இருக்கு, எதை வந்து ரசிக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்குது தேவனுடைய விஷயத்துல, அந்த பலிகளை மாத்திரம் செலுத்துறதுக்கு போறதுனால தான் நம்மளால சரியான விதத்துல ஸ்தோத்திர பலியை செலுத்த முடியல. அப்ப கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா? அப்ப கேள்வி கேட்கலாம், அப்ப என்னை அர்ப்பணிச்சுட்டு வந்துக்கிறதுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஏதோ ஒரு சின்ன வேலையை கொடுத்துக்க, அதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன். ஆனா அநேக சகோதர சகோதரிகள் பெரிய பெரிய வேலை செய்யறாங்களே, அதுதான் தேவன் பார்வையில் என்னவா இருக்குது, பெருசா இருக்கும் இல்லையா? அப்படி செஞ்சா தானே தேவன் என்ன ஏற்றுக்கொள்வார்ன்ற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பா வரும்.
இல்லைங்களா? உதாரணத்துக்கு போதிக்கிறதா இருக்கட்டும், ரீடிங் பண்றதா இருக்கும், சபையில ஒரு மேன்மையான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் தேவன் பார்வையில ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேலையா இருக்குது. மற்றும் இந்த பெருக்கிறது, கூட்டுறது, டீ போடுறது, சின்ன சின்ன வேலைகள் இருக்கு இல்லைங்களா? சும்மா உதாரணம் சொல்றேன். இதை விட நிறைய வேலைகள் இருக்கு. இது தேவன் பார்வை எப்படி இருக்குதுங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க பலி செலுத்த முடியுன்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு சொல்றாரு பாருங்க, ஜூலை 1ஆம் தேதி மண்ணால இது நான் படிக்கிறேன் உங்களுக்கு. இங்க என்ன ரொம்ப அருமையா சொல்றாருன்னா, ஒருவேளை நமக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஊழியம் கிடைக்கலன்னா, ஒருவேளை எந்த ஒரு வாய்ப்பு இந்த ஊழியத்துல நம்மளுக்கு கிடைக்கலன்னா, ஒருவேளை ரத்த சாட்சியா கூட இந்த ஊழியத்துல நான் மறிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னா, இல்லைங்களா? ஒருவேளை இந்த ரத்த சாட்சி கூட நான் மறிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னா, தரிதர்களுக்கும் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யற ஊழிய வாய்ப்பு கிடைக்கலன்னா, இது எதுவுமே கிடைக்கல. அப்ப எப்படி நான் என்னோட பலி செலுத்தினுக்கிறேன்னு புரிஞ்சுக்க முடியும்? ரொம்ப எளிமையா என்ன சொல்லிட்டாருன்னா, இது எதுவும் கிடைக்கலன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சிம்பிளா முடிச்சிட்டார். என்னதுங்களா? பரிசுத்தம் உள்ளவர்களாக பரிசுத்தமா இருக்கிறதே தேவனுடைய சித்தம். இத புரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே வராது. ஈஸியா நம்ம கொடுக்கிற பலியை நம்ம என்ன பண்ணிடுவோம்? இன்னும் எளிமையா சொல்லிட்டோம்னா அமைதியா இருக்கதான் விரும்புவோம் சபையில. என்னதுங்களா? அபேதியா இருக்கு. இன்னும் இடத்துல என்ன அருமையா சொல்றாருன்னா, உண்மையான அர்ப்பணிக்கப்பட்டவர்களே கண்டுபிடிக்க முடியாதுன்றார் சகோதரருங்க. உண்மையான அர்ப்பணிக்கப்பட்டவர்களே சபையில யார் என்று யாருக்குமே தெரியாதான். அன்சீன் அண்ட் அன்ஐடென்டிஃபைடுன்னு எழுதுறாரு. அப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஸ்தோத்திர பலி, நம்முடைய பலி இதெல்லாமே பாத்தீங்கன்னா, நாம் பரிசுத்தமே ஆக்குறதுக்காக தான் என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை மாத்திரம் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணின்னு போனோம்னா அன்பானவர்களே, கண்டிப்பாக நம்ம அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சரியான விதத்தில் எடுத்து என்ன பண்ணிருக்கிறோமா நம்ம செலுத்தின்னு இருக்கிறோன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது கூட வாசிங்க சிஸ்டர், அந்த ரெட்ல ஹைலைட் பண்ணிக்கிறது மாத்திரம். அதாவது கர்த்தர் நம்முடைய நோக்கங்களின் அடிப்படையிலும் நம்முடைய சித்தங்களின் அடிப்படையிலும் நம் விஷயங்களை கணக்கிடுகிறார் என்பதை நாம் அறிய வரும்போது நமக்கு எவ்வளவு ஆறுதலாய் உள்ளது இல்லைங்களா? ரொம்ப மிக ஆறுதலாக இல்லவளும் சொல்றாருன்னா, ஒருவேளை என்னோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லும் போது, நான் ஊழியத்தை நான் எந்த விதத்துல கிரியைகள் நான் செஞ்சிருக்கிறேன், அதன் நிமித்தமா தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லும் போது வாய்ப்பே இல்லைங்களா? அதுக்கு என்ன வைக்கிறாருன்னா, அந்த நோக்கங்களின் அடிப்படையிலும் நம்முடைய சித்தங்களின் அடிப்படையிலும் இல்லைங்களா, இதை மாத்திரதான் தேவன் எங்க கணக்கெடுக்கிறாரா? கணக்கெடுக்கிறார். நம்முடைய பலியை அங்க அப்படிதான் அங்கீகரிக்கிறார் இல்லைங்களா? ஏன்னா இந்த கிரியைகள் நம்ம செய்யும் போது நிறைய நோக்கங்கள் இருக்கு நமக்கு இல்லைங்களா? ஒருவேளை நான் முதன்மையாக வரணும் ஊழியத்துல, ஏதோ ஒரு விஷயத்துல என்ன ஹைலைட் பண்ணிக்கணும், என்ன ஒரு பிரதிபலிக்கணும் இல்லைங்களா? நானும் இருக்கிறேன், நானும் ஸ்பீக்கர் தான்ப்பா, என்னைய கண்டுக்குங்கப்பா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி, அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இன்னைக்கு நமக்கு வரதுனால தான் நம்ம அந்த ஸ்தோத்திர பலியை சரியான விதத்துல செய்யல, சரியான விதத்துல அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை உன்ன புரிஞ்சு கொள்ள. அதுல சொல்றேன், நீங்க போய் கணக்கு போடுங்க, போன வருஷம் நான் என்னெல்லாம் எழுதிருக்கிறேன், என்னெல்லாம் ஆவிக்குரிய ரீதியாக பெற்றிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டாலும் கிறிஸ்துவின் தகுதியின் மூலம் சமரிக்க சிஸ்டர், கிறிஸ்துவின் தகுதியின் மூலம் சமர்ப்பிக்கப்படும் போது நீதியை நோக்கிய நமது சிறந்த முயற்சிகள் தேவனுக்கு உகந்ததாக இருக்கின்றன இல்லைங்களா? நம்மளோட முயற்சிகள் எப்பன்னு பாத்தீங்கன்னா, அது நீதியை நோக்கி இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே சத்தியத்தில் இருக்கிறவங்க அன்பானவர்களே புரிஞ்சுக்கணும். சத்தியத்தில் இருக்கிறவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்னா, எப்பொழுதுமே எதிர்ப்பு உங்களுக்கு வந்துனே இருக்கும், அப்போசிஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்குமா. இதுதான் சத்தியத்துல இருக்கிறதுக்கு அடையாளமாக பார்க்குது. அப்ப நம்முடைய முயற்சிகள் நீதியை நோக்கி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம் தான் அது தேவனுடைய பார்வையில் சரியான ஒரு பலியாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கூட சொல்லும் போது, அது வாசிங்க 3:4.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்திருக்கிறார். இல்லைங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மளை முன்குறித்துக்கிறார். ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். அப்ப ஒருத்தரை உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் அழைத்திருக்கிற முக்கியமான காரணமே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. இது பரிசுத்தமாகிறது தான். பரிசுத்தமாகிறது தான் நம்ம செய்யக்கூடிய பலி, நாம் எடுக்கக்கூடிய ரட்சிப்பின் பாத்திரம், நாம் செலுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலியாக அது கருதப்படுகிறது. அதன் நிமித்தம் நம்ம மற்றவங்களுடைய விஷயத்துல நம்ம ஈடுபட்டு அந்த கொள்கைகள் படிச்சாங்க இல்லைங்களா? அங்க கன்வென்ஷன்ல முதல் கொள்கையை படிக்கும் போது என்ன சொன்னாங்களே, மற்றவங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அதாவது சிம்பிளா சொல்ல, நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பலியை புரிஞ்சு நம்மளுடைய கெப்பாசிட்டி எனக்கு இவ்வளவுதான் செலுத்த முடியும், அவ்வளவுதான் செலுத்திட்டு போயிடணும் இல்லைங்களா? அதுக்கு மேல தேவன் என்ன பண்றது நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுல. சோ இதுதான் நாம எடுத்திருக்கக்கூடிய ரட்சிப்பின் பாத்திரம். அது மரணமுன் பாத்திரமாக சொல்லலாம், அது ஸ்தோத்திர பலியாக சொல்லலாம், அது அர்ப்பணிப்பின் காரியமாக சொல்லலாம். இதுதான் தாவீது அங்க எழுதுறார். கர்த்தரே, நீர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவேன்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆனா அங்கேயே நிக்கல. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம புரிஞ்சுட்டோம். இப்ப தாவீது அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கூட ஒரு பொருத்தனை செலுத்துறார். இதை பார்த்துட்டு நம்ம இந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம். அப்ப அங்க தாவீது அங்க பொருத்தனை செலுத்துறார். அது நம்ம இப்ப சங்கீதத்துல வாசிச்சோம் இல்லைங்களா? சங்கீதம் 116 அதிகாரம் 17-18 மட்டும் நீங்க ஒரு 17 மாத்திர வாசிங்க சிஸ்டர். 17-18. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும். இல்லைங்களா? இப்ப நான் ஸ்தோத்திர பலின்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் செலுத்தணும். அதை எப்படி செலுத்தணும்? அந்த ஸ்தோத்திர பலி கூட என்ன செலுத்துறாரு பாத்தீங்கன்னா, ஒரு பொருத்தனையை வைக்கிறார். அந்த பொருத்தனையை எப்படி செலுத்துறார்? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக செலுத்துறார். இதுதான் கான்செப்ட் இல்லைங்களா? அப்ப நாமளும் இந்த உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுத்து ஒரு பொருத்தனை செஞ்சிருக்கிறோம். ஞானஸ்தான் மூலியமாக அந்த ஒரு பொருத்தனையை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். அது எப்படி செஞ்சிருக்கிறோம்னா, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக செலுத்தணும். அப்ப எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு எடுத்தனா சபை மத்தியில செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்படிதான் நம்முடைய பலி செலுத்து. ஏன் சபை மத்தியில அந்த பலி செலுத்தணும்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்பானவர்களே, நமக்கு 1 பேதுரு 4 அதிகாரத்துல படிக்கும் போது, உங்கள் மத்தியில தான் அந்த அக்னி என்ன இருக்குது, பற்றி எரியுது. அப்ப நம்முடைய இங்க பலி சபை முன்னாடி நம்ம செலுத்தணும்னு சொல்லும் போது, சபை முன்னாடி செலுத்தும் போது எல்லாருடைய செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் சமாதானம் இருக்குமா? சமாதானம் இருக்காது இல்லைங்களா? அங்க என்ன இருக்கும்? சில சில பிரச்சனைகள். ஏன்னா சகோதரர் சொல்லும்போது டைமண்ட் இன்னொரு டைமண்ட் தான் என்ன பண்ண முடியும், ஷேப் பண்ண முடியும். ஆனா பலி எங்கதான் செலுத்தி ஆகணும்? பொறுத்தனை சபை மத்தியில தான் செலுத்தி ஆகும். இங்கதான் நம்முடைய குணலட்சணத்தை என்ன பண்ண முடியும், காட்ட முடியும் இல்லைங்களா? இங்கதான் நம்ம என்ன பண்ண முடியும், தனியாக போயிட்டு எந்த விதத்திலையும் காட்ட முடியும். சகோதரர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை உங்களுக்கு சபையில ஏதோ ஒரு விஷயம் அசம்பாவிதமா நடந்தாலும், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் செட் ஆகல, ஏதோ ஒரு விஷயத்த சாதகமாக எனக்கு இல்லைன்னு சொல்லும் போது, நமக்கு அங்க எடுக்கிற டிசிஷன் என்ன இருக்கும் அந்த இடத்துல? சத்தியத்தை தவிர இல்லைங்களா? சத்தியத்தை தவிர எந்த ஒரு விஷயமும் எனக்கு சாதகமா சபையில இருக்கும் போது, அங்க எடுக்கிற டிசிஷன் நம்ம என்ன எடுப்போம்? அங்க இருந்து விலகிறதுக்கு தான் பார்ப்போம் இல்லைங்களா? இது நம்மளுக்கு இயல்பான ஒரு குணம் இல்லைங்களா? இங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல சொல்ல வேணும், எத்தனை சபை இருக்குது, பைபிள் ஸ்டூடெண்ட் சபை இல்லைங்களா? எங்க வேணாலும் போகலாம். ஆனா அங்க சகோதரர் எழுதும் என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுடைய பொருத்தனைய உங்க ஜனங்களுக்கு முன்பாக நீங்க செலுத்தாத போறீங்கன்றாரு. இன்னும் எளிமையா சொல்லிட்டோம்னா, தேவன் கொடுத்துற அந்த தேவன் அனுமதித்த விலையுறந்த அனுபவங்களை நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. அந்த அனுபவங்களுக்கு நீங்க தகுதியே இல்லைன்றாருங்க. ஏன்னா இங்கத்துல இருந்து நம்ம இப்படி போகும்போது ஜென்ரலாக ஒரு சொல்றேன். அப்ப இந்த பொருத்தனையை நம்ம அப்படிதான் செலுத்த முடியும். இந்த ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்த முடியும். அப்ப இந்த ஸ்தோத்திர பலியை அங்க தாவீது பேசும்போது கண்டிப்பாக லேவியராகமும் 7 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற 4 விஷயத்தை பத்தி பேசுறாரு. அது நம்ம பார்க்க போறது இல்லை. நம்ம டைரக்டா பொருத்தனைக்கு நம்ம போயிடலாம். இது அடுத்த முறை இந்த தனியாக இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்கலாம். பொருத்தனைன்னு சொல்லும் போது அன்பானவர்களே,
இந்த ஒரு சில வசனங்களை வாசிச்சு நம்ம டைரக்டா பொருத்தனைக்குள்ள போயிடலாம் சிஸ்டர். வாசிங்க இந்த வசனத்தை. உபகாகமும் 23:23. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாயினால் நீ உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. இல்லைங்களா? ஒருவேளை நான் என்ன பொருத்தனை செலுத்தினேனோ அந்த பலியை நான் சரியான விதத்துல செய்யணும். அதே தான் வந்து நீங்க உபகாகம் 23:21 ஒருவேளை நம்ம செஞ்சிருக்கிற பொருத்தனையே நம்ம செய்யலைன்னா அது நமக்கு பாவமாக எண்ணப்படும். இல்லைங்களா? இதை குறித்து கூட சகோதரர் கூட 7ஆம் தூதன் எழுதும் போது நாம் இந்த ஒரு வருஷத்துல ஒரு பொருத்தனை செலுத்துறது ரொம்ப முக்கியம். இந்த பொருத்தனை நம்ம செலுத்தலைன்னா இன்னும் நம்ம குருடனத்தான் இருக்கிறோம். இன்னும் பலவீன ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். இல்லைங்களா? அந்த பலவீன நிலைமைக்கு இன்னும் நம்முடைய குணலட்சணத்தில் ஆரம்ப நிலையை நம்ம எட்டலன்றாருங்க. நம்ம பொருத்தனை செஞ்சுட்டு இந்த ஒரு ஊழியத்துல நம்ம போகலன்னா இல்லைங்களா? அப்ப தாவீது அங்க பொருத்தனை செலுத்தினார்னா ஒரு பழைய ஏற்பாடு விதத்தில் ஒரு பொருத்தனை செஞ்சிருக்கிறார். ஆனா ஒரு புது சிருஷ்டி எப்படி பொருத்தனை செலுத்த முடியும்? நம்மளுக்கு தான் எந்த ஒரு நியாயப்பிரமாணம் இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, அப்ப எப்படி நம்ம பொருத்தனை செலுத்தணும்னா ரோமர் 2:14 என்ன சொல்றாருன்னா அதை வாசிக்கலாம் சிஸ்டர். ரோமர் 2:14. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் வேதத்துல வாசிங்க, கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். இல்லைங்களா? தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணம். அப்ப நம்மளோட பொருத்தனை வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும், நம்ம இந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வரும்போது நம்மளோட வாயினால நம்ம என்ன அறிக்கையிட்டு இருக்கிறோமோ அந்த பொருத்தனை செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருத்தனை. பட் இன்னும் நம்ம இந்த ஒரு விசுவாசத்துல முதிர்ச்சி அடைய எப்படிப்பட்ட பொருத்தனை நம்ம செல்லுன்னு சொல்லும் போது அன்பானவர்களே பார்க்கும் போது இந்த வருஷத்துக்கு மிக சிறந்த பொருத்தனை எதுவாக இருக்குன்னு சொல்லும் போது ஸ்டடி ஆஃப் வால்யூம்ஸ். ஏன் இந்த விஷயத்த நம்ம உள்ள போகலாம் எதுக்குன்னு நம்ம பார்க்கும் போது, அப்ப இந்த வால்யூம்ஸ் நம்ம படிக்கலையா? படிச்சுன்னு தான் இருக்கிறோம். அப்ப எதுக்கு இது புதுசாக ஒரு பொருத்தனை செலுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ பார்க்கும் போது என்ன மிஸ்டேக் பண்றோம் இந்த வால்யூம்ஸ் படிக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது இங்க இது கடைசியாக இந்த ஒரு பொருத்தனையாக சகோதரங்க எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா ஒரு நாளைக்கு 12 பேஜ் வால்யூம்ஸை நம்ம படிக்கும் போது கிட்டத்தட்ட 23 மாசத்திலேயே நம்ம 6 வால்யூம் ஒரு டேபர்நாக்கல் ஷேடோஸ் படிச்சு முடிச்சிடலான்றார். ஒரு நாளைக்கு 12 பேஜ் படிச்சா இல்லைங்களா? ஸோ அப்ப ஏன் இந்த வால்யூம்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? நம்ம கையில தான் வேதாகமும் இருக்கு இல்லைங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்ப தெரியும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சத்தியம் கெடுக்கப்பட்டிருக்குது இந்த 6 வால்யூம்ல மூலியமாக தான் எடுத்து அதை ஒரு இசைவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 53 பாடங்களும் சரி, வரக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் சரி. ஸோ அதாவது சிம்பிள் இன்னும் எளிமையா சொல்லிட்டோன்னா அந்த ஏற்ற வேளையில தேவன் செய்த வாக்கு தத்துவம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்க பிறகுதான் நிறைவேறுச்சு. என்ன வாக்கு தத்துவம்? அந்த எஜமானம் வரும்போது அங்க இருக்கிற பந்தி இருக்க செய்து என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு ஊழியம் செய்வார் இல்லைங்களா? அந்த வாக்கு தத்துவம் எப்ப நிறைவேறுச்சு? கர்த்தர் வந்த பிறகுதான். அதுக்கு முன்பாக வசனம் இருந்துச்சு, ஆனா வசனத்துக்கு என்ன இல்லையா? ஜீவன் இல்ல. கர்த்தர் வந்த பிறகுதான் அந்த வசனத்துக்கு ஜீவனே வந்து. இதுக்கு பேரு தான் என்ன சொல்றாருன்னா பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்க கூடும். அந்த பிணம் எது? அந்த பிணம் எங்க பேசுறாருன்னா மத்தேயு 24 பேசுறார் இல்லைங்களா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல பேசுறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் எந்த காலத்தை குறிச்சு பேசுது? 2ஆம் வருகை காலத்தை குறிச்சு பேசுது. அப்ப அந்த பிணம் என்பது சத்தியம். அப்ப 2ஆம் வருகையில வந்திருக்கிற சத்தியம் எது? இதுதான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்த நம்ம பார்த்து முடிக்கலாம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எப்படி எனக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அன்பானவர்களே, சத்தியத்தோட தன்மை புரிஞ்சுக்கல. அதாவது இன்னும் சொல்லிட்டு போனா வேதாகமத்துக்கும் வால்யூம்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த புரிஞ்சு. ஆக்சுவலி வால்யூம்ஸ்ன்ற பேர் வந்து ரைட் வேர்ட் இல்ல, அதுக்கு பேர் வந்து ஸ்டடீஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ் இல்லைங்களா? ஸ்டடீஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லும் போது வசனமாகத்தான் அது என்ன படுதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இது ஏற்கனவே இதுக்கு வைத்திருக்கிற பேர் வந்து மில்லினியல் டான். இன்னைக்கு வால்யூம்ஸ்ன்றது சைஸ் ஆஃப் புக், அவ்வளவுதான். அது பேர் இல்ல, ஒரு புக்கோட ஒரு சைஸ், ஒரு கண்டென்ட் என்ன
இல்லைங்களா? இப்போ முதல் வால்யூம் டிவைன் பிளான் அதோட கண்டென்ட் தான் அதில் இன்க்ளூட் பண்ணி, அந்த வால்யூம்ன்றது நம்ம சயின்ஸ்ல கூட படிக்கும் போது சைஸ் ஒரு கண்டென்ட்டோட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் போது பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். அப்ப கழுகுகள் எதை கூடும்னு ஞானத்துக்காக அதை ஒரு நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப இது 2ஆம் வரிகளை பேசுறதுனால இதை பைபிள்னு சொல்லிட முடியும். அந்த பிணத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அது பைபிள்னு சொல்ல முடியாது, இல்லைங்களா? அது பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை தான் அங்க வந்து நம்ம குறிப்பிடுதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது தனி ஒரு தீர்க்க தரிசனம். பட் இன்றைக்கு அந்த பொருத்தனையை எது நமக்கு இந்த வால்யூம்ஸ் நம்ம படிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் போது சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். பலர் பின்பற்றி வந்த ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் நூலில் இருந்து தினமும் 12 பக்கங்களை வாசிக்கும் திட்டம் நாம் அறிந்த எந்த பல முறைகளிலும் இல்லாத அளவுக்கு அதிகமாக வேதாகம படிப்பை அளிக்கிறது. பாத்தீங்களா? ரொம்ப எளிமையா சொல்லிட்டாருன்னா, இந்த விதத்துல நம்ம படிச்சோம்னா இதுவரைக்கும் எந்த மெத்தட்லயும் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த மெத்தட்ல நம்மளுக்கு சத்தியம் அதிகமாக கிடைக்குதுன்றாருங்க. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். வேதாகமத்தை படிக்க எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதை காட்டிலும் எவ்வளவு நன்கு படிக்கிறோம் மற்றும் அதிலிருந்து எவ்வளவு அறிவை பெற்றிருக்கிறோம் என்பதே உண்மையில் முக்கியமானதாகும். பாத்தீங்களா? ரொம்ப என்ன எருமையா சொல்லிட்டாருன்னா, அநேகர் என்ன பண்ண வால்யூம்ஸ் படிக்கிறதுனால நம்ம பைபிள் படிக்க கூடாதுன்ற ஒரு தவறான புரிதல்ல போயிடுறாங்க. இங்க சகோதரர் என்ன அருமையாக என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த வால்யூம்ஸை படிக்கும்போது கூட பைபிள்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பைபிளோட விளக்கம் எதுல இருக்குதுங்களா? வால்யூம்ஸ்ல இருக்கு. கூட பைபிளை வச்சுன்னு ஒவ்வொரு வசனத்தை நீங்க என்ன பண்ணுமா கம்பேர் பண்ணி போனோம். அநேகர் இந்த கடைசி காலத்துல பைபிள் மத்தியில எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, வால்யூம்ஸ் வேற பைபிள் வேற இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வரையும். ஏன்னா சுயநிலை என்ன ஆகும் இன்னைக்கு எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அன்பானவர் இன்னொரு விஷயத்த கூட புரிஞ்சுக்கணும். முதல் வரைகளை அப்போஸ்தலர்கள் மூலியமாக கொடுக்கப்பட்டுச்சு. பரிசுத்தாவி சத்தியத்தின் பரிசுத்தாவி அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்துல வழி நடத்துச்சு. இந்த டிஃபரன்சியேஷனை புரிஞ்சுக்கணும் நம்ம. பரிசுத்தாவி முதல் வரையில அப்போஸ்தலர் கிறிஸ்து மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை வந்து வழி நடத்துச்சு, இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியம். அதே போல 2ஆம் வருகையில அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் இருக்கு இல்லைங்களா? அந்த வாக்கு தத்துவம் யாரு மூலியமா வரணும்னு சொல்லிட்டாருன்னா, அந்த 2ஆம் பிரசன்னத்துல அந்த ஊழியக்காரன் மூலியமாகத்தான் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவேளை நான் இங்க வந்து உங்க மத்தியில இந்த சப்ஜெக்ட் நீங்க வந்து யாரை கேட்குறீங்க, இந்த சப்ஜெக்ட் எப்படி பிரதர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க, எனக்கு பரிசுத்தாவி வெளிப்படுத்துச்சுன்னு சொன்னா அது பொய். எனக்கு பரிசுத்தாவி தான் வெளிப்படுத்துச்சுன்னு சொன்னா அது பொய். வாக்கு தத்துவமே கிளியரா இருக்கு. அந்த எஜமான் அந்த ஊழியக்காரன் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் மூலியமாகத்தான் 7ஆம் தூதன் மூலியமாக சத்தியம் நமக்கு வரும். இந்த சத்தியத்தின் மூலியமா தான் நம்மளை பரிசுத்தாவி வழி நடத்தும், புரிதல் கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். ஒருவேளை நான் வந்துட்டு உங்க மத்தியில எனக்கு பரிசுத்தாவின் மூலியமா தான் இது எனக்கு வெளிப்பட்டு நான் உங்க மத்தியில பேசிட்டு இருக்கும் போது முதல் அந்திகிறிஸ்து நான் தான், ஃபால்ஸ் ஆன்டிகிறிஸ்ட் நான் தான். இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் பேசுறதுல, ஆனா இன்னைக்கு பேசுறது ஒரு ஸ்லாக்கிங் கிடைச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கறதுக்காக, இல்லைங்களா? சிஸ்டர் நெக்ஸ்ட் இது கூட படிக்கலாம். பற்றிய அறிவில் குறைபாடு உடையவர்களில் சிலர் இன்னும் பால் குடிக்கும் குழந்தையை போல தொடக்க நிலையில் உள்ளார்கள். முழுமையான படிப்பு வாய்ப்பை அவர்கள் இன்னும் பெறவில்லை. அவர்களில் சிலர் முதல் தொகுதியை மட்டும் வாசித்து மற்ற தொகுதிகளை மேலோட்டமாக பார்த்திருக்கலாம். வேதாகம படிப்பு வகுப்புகள் இருப்பதை அறிந்து அவற்றில் கலந்து கொண்டு சகோதரர்களுடன் கலந்துரையாடி சில உரையாடல்களை கேட்டு 6 தொகுதிகளின் முழு போதனைகளையும் தாங்கள் வாசித்து ஆராய்ந்து விட்டது போல தாங்கள் அறிந்து விட்டோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா, முதல் வால்யூம்ன்றது தான் அந்த 53 பாடங்கள். நமக்கு இப்ப அநேகருக்கு தெரியாது 53 பாடங்கள் எங்க வந்துச்சுன்னு. முதல் வால்யூம் தான், முதல் 2 3வது வால்யூம் சேர்த்து தான் 53 பாடங்கள் உங்களுக்கு வரும். இதுல இருந்து தான் பிரிக்க எடுக்கப்பட்டிருக்குது. நம்முடைய மூத்த சகோதரர்கள் பெங்களூர்ல இருந்து அப்ப பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறாங்க, பழைய சகோதரர்கள், இல்லைங்களா? இது வந்து ஏதோ ஒரு வெளிப்பாடுறாக இல்லை, அந்த வால்யூம்ல இருந்து தான் எடுத்து பிரிக்கப்பட்டிருக்குது. ஆனா சிலர் இங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா, அந்த முதல் வால்யூமை படிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்றது, உரையாடல் கேட்கறது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா உங்க மத்தியில, இந்த மாதிரி டிஸ்கோஸ் கேட்கறதுனால நான் 6 வால்யூம்ஸை படிச்சு முடிச்சுட்டுன்ற ஒரு தவறான மனு பக்கத்துல இவங்க வந்துடுறான். புரியுதுங்களா?
முதல் வால்யூமை படிச்சுட்டு மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இப்படி சப்ஜெக்ட் கேட்கறதுனால நான் வளர்ந்துட முடியுமா அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக அது என்ன எழுதுறாரு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட்ல வாசிங்க சிஸ்டர். இது ஒரு பெரிய தவறு. இது ஒரு பெரிய தவறுன்றார். அதை விடவும் இது ஒரு மிகவும் ஆபத்தான தவறு. இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில இருக்கிற பிரச்சனை என்ன? இதுதான். ஃபர்ஸ்ட் வால்யூம் அந்த 53 சப்ஜெக்டை ஒண்டி நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற வால்யூமை நம்ம படிக்காம நம்ம சப்ஜெக்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். தெரியுங்களா எங்க தவறு நடக்குது? சப்ஜெக்ட் கேட்க. இப்ப எங்களை மாதிரி ஸ்பீக்கருக்கு என்ன சப்ஜெக்ட் பேச, நீங்க கேட்கணும், எங்களுக்கு ஆள் தேவை, அவ்வளவுதான். இது மிகப்பெரிய தவறு நீர்றார் இல்லைங்களா? அப்ப என்ன பண்றோம்? எல்லா வால்யூமும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த கொடுக்க. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஏனெனில் இக்காலம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சோதிக்கப்படவும் பரிசோதிக்கப்படவும் வேண்டிய காலமாக இருக்கிறது. தெய்வீக திட்டத்தை பற்றிய பகுதியளவு புரிதல் மட்டுமே உடையவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஆயுதங்களில் ஒரு பகுதியை மட்டுமே அணிந்தவர்களுக்கும் இந்த தீய நாளில் உலகத்தின் மாமிசத்தின் மற்றும் எதிராளி தாக்குதலுக்கு முன்பாக நிலைத்து நிற்பது கடினமாகவும் சில சமயங்களில் சாத்தியமற்றதாகவும் இருக்கும். பாத்தீங்களா? வெறும் குறைவான அண்டர்ஸ்டாண்ட் இந்த வால்யூம்ஸை குறிச்சு, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறிச்சு வரை குறைவான பார்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம டேஞ்சர்ல இருக்கோன்றாங்க, நம்ம அபாய கட்டத்தில் இருக்கிறோன்றாருங்க. ஸோ அப்போ முதலாவது ஒரு புது சிருஷ்டி என்னன்னு பண்ணீங்கன்னா அந்த 53 பாடத்தை கேட்டுட்டு நான் உள்ள வந்து ஞானஸ்தானம் எடுக்க வருது. நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து 6 வால்யூமை தனிப்பட்ட முறையில படிக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை படிக்க தெரியாதுங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆனா இந்த சீரியஸ் ஆஃப் ஸ்டடீஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனத்தோட வெளிச்சம் இங்க காண்பிக்கப்படுது இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டேன்னு சொல்லும் போது இதை ஒரு சில பேர் இக்னோரண்ட் அறியாமையில இருக்கிறதுனால அவங்களுக்கும் டேஞ்சர் என்றார். இது ஒரு ரிப்பீட்டாக நம்ம என்ன பண்ணுமா படிச்சுட்டே இருக்குன்னா தான் ஒரு புது சிருஷ்டியே புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இது என்ன ஆயிடும்னா பேர் சபை ஊழியமாக தான் ஆயிட முடியும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை என்னோட வைராகியத்தை நான் கர்த்தருக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லும் போது இதை கூட வாசிங்க சிஸ்டர். கர்த்தருக்கான சரியான ஆர்வமும் தெய்வீக திட்டத்திற்கான உண்மையான அன்பு அவர்களிடம் இருந்தால் அந்த ஆர்வத்தை தொகுதிகளை முழுமையாகவும் தொடர்ந்து பொறுமையுடனும் படிப்பதன் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். அதை விட குறைவாக செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்க முடியாது. பாருங்க, ஒருவேளை கர்த்தருக்கு நான் வைராகியத்தை காட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது சரியான வைராகியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தை ஆர்டரா படிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்றாரு. ஆர்டர் இல்லைங்களா? அந்த ஆர்டரா படிக்கிறது நீங்க என்ன ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் அதிகமான பிரசங்கங்கள் எங்க கொண்டு போய் விட்டுச்சு இன்னைக்கு சபையை பாத்தீங்கன்னா ஒரு தலைமைத்துவத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சு. தலைமைத்துவம்னா பெரும்பாலும் பிரசங்க பண்றதுனால ஒருத்தருக்கு என்ன வந்துடும் சொல்றாருன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துருன்றாருங்க. என்னதுங்களா? வழிநடத்துறதுல தான் நம்ம என்ன பண்ண முடியும், இருக்குவோம். அதனால தான் பெரும்பாலும் பிரசங்கத்தை நீங்க அவாய்ட் பண்ணுங்கன்றாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஸ்டடீஸ் வந்து நமக்கு ரொம்ப பெட்டர். நம்ம நாமே ஒரு தனிப்பட்ட விதத்துல நம்ம கர்த்தருக்கு அதிகமான வைராகியத்தையும் அன்பை நம்ம காட்டலான்றாரு. ஏன்னு சொல்லும் போது நம்ம இன்னும் இந்த மண்பாண்டையில் எப்படி இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சில கசைவுகள் நமக்கு ஏற்படுதான். இந்த மண்பாண்டம் எப்படி இருக்குதுங்களா, ஓட்டையா இருக்குதுன்றாரு. இன்னும் எளிமையா சொல்லிட்டேன்னா வாசிங்க சிஸ்டர். நாம் அனைவரும் கசிவுள்ள மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்களே. ஆகையால் தெய்வீக உண்மையின் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை அதை தொடர்ந்து நிரப்பிக் கொள்ளாவிட்டால் விரைவில் குறைந்து போய்விடும். பாருங்களா, விரைவில் குறைந்து போய்விடும். என்ன குறைந்து விடப்படும் சொல்லும் போது கீழே எச்சரிக்கை பண்றாரு பாருங்க. இந்த ஆண்டில் ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் நூல்களை வாசிக்காத எங்கள் வாசகர்கள் தாங்கள் முதலில் அதிலிருந்து கற்றுக்கொண்டிருந்த விஷயங்களில் எவ்வளவு அளவுக்கு இப்பொழுது இழந்திருக்க கூடும் என்பதை உண்மையில் உணரவே முடியாது. கடந்த வருடம் ஃபுல்லா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னு தான் சொல்றோம். இது படிக்கலன்னு உண்மையான புது சிருஷ்டியோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கொள்ள இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்துல எதுக்கு இங்க எச்சரிக்கை பண்றோம்னா நம்ம தொடர்ந்து வரப்போற நாட்களில் நம்ம படிக்க தொடங்கினா மாத்திரம்தான் இந்த புது சிருஷ்டின்ற ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம நிக்க முடியும் இல்லைங்களா? நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, நமக்குன்னு ஒரு தனிமை இருக்குன்னா தேவன் அழைத்திருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு புதுசான ஒரு விஷயத்துக்கு தான் ஏற்படுறாரு. அப்போ அவருடைய தன்மைக்கு போனோம்னா இங்க அந்த ஸ்டாண்டர்டை நம்ம காமிச்சாகணும் இல்லைங்களா? இதுல எந்த ஒரு கொஞ்சம் புளிப்பு மாவாவது உள்ள வரக்கூடாதுன்னு அதுக்குதான் இந்த எச்சரிக்கையை அவர் பண்றார்.
இல்லைங்களா? சோ கடைசியா வாசிச்சு பண்ணலாம் சிஸ்டர். ஒரு 2 ஸ்லைடு இருக்குது, அவ்வளவுதாங்க. இது படிங்க. ஆயுதம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அணியப்பட வேண்டும். ம் பலர் பிறரை சார்ந்து நிற்கும் மனப்பாங்கில் இருப்பதை பற்றி ம் நாம் அச்சப்படுகிறோம். பாத்தீங்களா? எதுக்கு படிக்க சொல்றாருன்னா, இன்னைக்கு ஜனங்கள் பிறரை சார்ந்து இருக்கிறாங்களாம். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுமா, ஒருவர் பிறரை சார்ந்து இருக்கிறோம். என்ன ரொம்ப எளிமையாக சொல்லிட்டோம்னா, போதகரை சார்ந்து இருக்கிறோம். இல்லைங்களா? போதகரை சார்ந்து இருக்கிறதுனால தான் நாங்கள் அச்சப்படுகிறோம், பயப்படுறோம்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றாரு அங்கத்துல இருந்து. ஏனெனில் அவர்கள் சார்ந்திருப்பவர்களின் வீழ்ச்சி இவர்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். ஒருவேளை அந்த போதகரை இங்க சார்ந்து இருக்காங்க இல்லைங்களா, ஒருவேளை அவர் விழுந்துட்டா இவங்களோட வீழ்ச்சி என்ன ஆகுமா? பேர் வீழ்ச்சியா இருக்குன்றாருங்க. பயங்கரம். இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. சரி, கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். இந்த கோட்பாட்டை நாம் நீண்ட காலமாக உணர்ந்திருப்பதினாலேயே எங்கள் எல்லா எழுத்துக்களிலும் கர்த்தருடைய செய்தியை எங்கள் செய்தியாக அல்ல, அவருடைய செய்தியாகவே முன்வைத்துள்ளோம். ஒவ்வொரு போதனைக்கும் அதிகாரமும் வசனமும் தெளிவாக கொடுத்துள்ளோம். பாத்தீங்களா? ஒவ்வொரு போதனைக்கும் வசனமும் அதிகாரமும் தெளிவாக கொடுத்திருக்குது. ஆனா இன்றைக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அது வசனமே இல்லை, அது அவருடைய கருத்துன்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது படிச்சு பார்த்தாதான் தெரியும் அன்பானவர்களே, அது எல்லாமே வசனமாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வசனோட டீட்டெயில் கொடுத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஏற்ற வெளிச்சத்தை தேவன் ஒரு ஊழியக்காரனாக ஏற்படுத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரன் இன்னைக்கு பாருங்க எப்படி கொண்டு வந்தா, அந்த வால்யூம்ஸ் படிக்கிறவங்க ரசலைட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. யார் இவங்களா? ரசலைட்ஸ் தேவதூதர்களா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு விஷயம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களிலே பேசும்போது தேவனுடைய பிரமாணம் என்னாரா, மோசையோட பிரமாணம் என்னாரா? வசனத்துல படிக்கும் போது மோசையோட. அப்ப அவர் மோச ஆயிடுச்சா ஆண்டவரு? இல்ல. ஏன்னா அந்த இடத்துல மோசையை அவர் அங்க யூஸ் பண்ணியிருக்கிறார். மோசையை யூஸ் பண்ணினால தான் மோசையை குறிப்பிட்டு அங்க வச்சு லிங்க் கொடுக்கிறார். ஆனா அவர் யாரை மகிமைப்படுத்தினாரு? தேவனை மகிமைப்படுத்தினார் இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஐசக் நியூட்டன் லா. இன்னைக்கு மாத்திரம் என்னன்னு கூப்பிடுறாங்க? நியூட்டன்ஸ் லா தான் அதுக்கு பேரு. அது எத்தனை சயின்டிஸ்ட் அதை மாத்திட்டாங்களா? மாத்தல இல்லைங்களா? உதாரணத்துக்கு நம்ம லிங்கராஜ்புரம் அட்லீஸ்ட் சிஸ்டர் அட்ரஸ் எப்படி வருதுங்க? லிங்கராஜ்புரத்து ஏஞ்சல் சிஸ்டர்ஸ் ஹவுஸ் அப்படின்னா சிஸ்டரை சார்ந்திருந்தா இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு எப்படி ஒருத்தர் சத்தியத்திலிருந்து விலகலான்ற ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சொந்த சுயத்தை போட்டு இவங்கெல்லாம் ரசலைட்ஸ், இவங்கெல்லாம் ரசல வணங்குறாங்க சொல்றவங்களுக்கு ஆத்திரம். அவ்வளவுதான். அவங்களோட ஆத்திரத்தை வெளிப்படுத்துறாங்க. சத்தியத்துல நிக்க முடியல இல்லைங்களா? இதைத்தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. தவிர நமக்கு தெரியும், அவங்க ரசலைட்ஸ் நம்மள சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லினாலும் பரவாயில்ல, நம்ம யாரை கனப்படுத்திட்டு இருக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்தை இல்லைங்களா? இது ரொம்ப மனப்பக்குவத்தோடு. அதனாலதான் இங்க சொல்றாரு, அதனாலதான் நீங்க பிறர் மேல சார்ந்து இருக்காதீங்க. ஏன்னா இந்த வால்யூம்ஸ் எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு போதனைகளும் அதிகாரமும் வசனமும் தெளிவாக கொடுக்கப்பட்டு உள்ளதுன்றாருங்க. அது கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் சிஸ்டர். யாரேனும் எங்களை அல்லது கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேறு எதையாவது வழிகாட்டலுக்காக சார்ந்து கொண்டிருந்தால் அந்த குறை எங்கள் போதனைகளால் உண்டானதல்ல என்று நாங்கள் நம்புகிறோம். கிளியரா சொல்ல. ஒருவேளை இங்க இந்த வேற விதத்துல இதை நம்ம பிரயோஜனப்படுத்தியிருந்தா, இது கண்டிப்பாக வால்யூம்ஸ்ல வர போதனைகள் இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இல்ல. அது ஏதோ அவங்களோட குறைவுகள் என்ன பண்றாங்க, உள்ள வச்சு தன்னோட சுயநலத்தை ஜனங்களை வசப்படுத்துறதுக்காக தங்கள் மேல சார்ந்து இருக்கிற வண்ணமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க நடத்திட்டு இருக்காங்கன்றாருங்க. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவின் உடலில் அனைத்து அங்கங்களையும் தலைவனாகிய அவருடனே நேரடி தனிப்பட்ட தொடர்புக்குள் கொண்டு வருவதற்காகவே நாங்கள் முயன்றுள்ளோம். பாத்தீங்களா என்ன அருமையா சொல்றாருன்னா, அது கிறிஸ்துவின் உடலின் அனைத்து அங்கங்களையும் தலைவனாகிய அவருடன் ஒரே கிறிஸ்துவுக்கிட்ட இவங்களை சேர்ந்து போகிறதுக்காகத்தான் இந்த வால்யூம்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல என்ன அருமையா சொல்றாருன்னா, ஒரு அருமையான ஒரு விஷயத்த நான் படிச்சேன் போன வாரம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 7ஆம் தூதன் அட்வைஸ் பண்ணும்போது, உங்களை பேர் சபையிலேருந்து பிரித்து எடுத்துக்கிறது போய் இன்னொரு டினாமினேஷன்ல போய் மாட்டிக்கிறதுக்காக இல்லைன்றாரு. இங்க இருந்து பிரித்து எடுத்து போய் இன்னொரு அமைப்புல நீங்க என்ன பண்ணாதீங்க. அதுக்கு நாங்க உங்களை என்ன பண்ணல, இந்த சத்தியத்தை சொல்லி வெளியே கொண்டு வரல. மாறாக தேவனுக்கிட்டையும் கிறிஸ்துக்கிட்டையும் சேர்க்கறதுக்காக தான் இந்த சத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்குதுன்றாருங்க.
இதுதான் இந்த நியூட்ரலிட்டி ஆஃப் மைண்ட். நம்மளோட மைண்ட் இப்படிதான் சார்ந்து இருக்கணும்ன்றாரு. ஸோ அப்ப இதெல்லாமே அன்பானவர் இன்னைக்கு ஏன் இந்த ஒரு விஷயங்கள் வந்ததுனால தான் இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா நம்மள இது படிக்காம என்ன பண்ணிட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா நம்மள என்ன பண்ணிட்டான்னா, நீங்க போதகர்கள் மேலே சார்ந்து இருங்க, என்ன பண்ணுங்க, போதகர்கள் மேலே சார்ந்து இருக்க நிலைமைக்கு இங்க கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு கோதுமை மணிகள் எங்கேயோ 1, 2, 3 தான் இருக்குது, மெஜாரிட்டி இல்லை, இல்லைங்களா? ஸோ கடைசியாக இந்த ஸ்லைடை நம்ம வாசிச்சு முடிக்கலாம். ஸோ இந்த சத்தியம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவை, எந்த அளவுக்கு உண்மைகள் என்ற ஒரு விஷயத்தை வாசிச்சு முடியுங்க சிஸ்டர். வேதாகமத்தை மட்டும் தனித்து ஆய்வு செய்வதனால் மக்கள் தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள் என்பதை நாம் காண்கிறோம். பாத்தீங்களா, வெறும் பைபிள் மாத்திரம் படிச்சதா நம்மளுடைய டிவைன் பிளான் நமக்கு புரியாது. இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்ல, யாராவது ஒருவர் ஸ்கிரிப்சர் ஸ்டடீஸ் தொகுதிகளை பயன்படுத்தி பின்பு அவற்றுடன் நன்கு பழகிய பின்பு 10 ஆண்டுகள் தொடர்ந்து வாசித்த பின்பும் பின்னர் அவற்றை ஒதுக்கிவிட்டு புறக்கணித்து வேதாகமத்தை மட்டும் தனியாக அணுகினால் அவர்கள் 10 ஆண்டுகள் வேதாகமத்தை புரிந்தவராக இருந்தாலும் எங்கள் அனுபவத்தின்படி 2 ஆண்டுக்குள் அவர் ஆவிக்குரிய இருளுக்குள் சென்று விடுகிறார் என்பதை நாம் காண்கிறோம். கவனித்தீங்களா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வால்யூம்ஸ் படிச்சு முடிச்சுட்டு இருப்போம், இல்லைங்களா? படிச்சு முடிச்சுட்டு இனி வால்யூம்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, தொடர்ந்து நம்ம பைபிள் படிக்கிறோம்னு நம்ம சொல்லும் போது, அதை ஒதுக்கிட்டு நம்ம தொடர்ந்து பைபிள் படிச்சுன்னு போலன்னு சொல்லும் போது 2 ஆண்டுலயே அவங்க மறுபடியும் இருள்ல போயிடுவாங்களா. இது அவங்களோட அனுபவத்தை எழுதுறாரு அந்த இடத்துல. அப்ப பாருங்களேன் அன்பானவர்களே, ரொம்ப மேன்மையான ஒரு விஷயம். முதல் வரியில கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலியமா அப்போஸ்தலர் போதனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. 2ஆம் வரியிலே அந்த பிணம் எங்கே அந்த கழுகுகள் சேரும். அந்த கழுகுகள் சொல்லும் போது அந்த 7ஆம் தூதன் மூலியமாக வந்திருக்கிற அந்த மணவாளன், இது 7ஆம் தூதன் நம்ம சொல்றதுனால தான் இங்க இருக்கிற தவறாக ஏதோ புரிஞ்சுக்கிறோம். பட் வசனம் அப்படித்தான் இருக்குது. நம்ம இல்ல இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டேன்னா, இது கர்த்தருடைய சத்தம். இது இல்ல, இதோ மணவாளன் அந்த சத்தம் வருது இல்லைங்களா, அந்த ராத்திரியிலே அந்த கர்த்தருடைய சத்தம், என்னுடைய நேசருடைய சத்தம் எதன் மூலியமாக நமக்கு எடுக்கப்பட்டிருக்குது, இந்த 7ஆம் தூதன் மூலியமாக, இந்த சத்தியங்கள் மூலியமா நம்ம கிடைக்கப்படும். அப்ப இந்த சத்தியத்தை படிக்கிறது தான் இந்த வருஷத்தின் பொருத்தனையாக நம்ம எண்ணிட்டோம்னா, அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம என்ன பண்ணலாம், அது உணரலாம், இல்லைங்களா? சோ அப்ப கர்த்தருக்கு அந்த ஸ்தோத்திர பலி செலுத்துவது, நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கணும், நம்முடைய கான்செக்ரேஷன் லைஃப். 2வது பொருத்தனை செலுத்தணும்னு சொல்லும் போது, இதை நம்ம படிக்க தொடங்கும் போது இதை ஆர்டரா படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணிட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் படிச்சோம்னா நம்ம விழுந்துடுவோம், இல்லைங்க? எப்படி வசனத்தை அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் படிச்சு நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறோமே, அந்த கன்ஃபியூஷன் இதுல வந்துடும். இதை ஆர்டரா படிக்கிறது நீங்க தொடங்குங்க. அந்த ஆசீர்வாதத்தோட இந்த ஆடை நம்ம தொடர்ந்து நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம ஓட்டத்தை ஓட தேவன் தாமே கிருபை செய்வராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.